பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ப்ராடக்ட்டுங்க. சோ இந்த ப்ராடக்ட் எதற்காக, யாருக்காக, எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வாழ போறீங்களா? அப்ப நீங்க இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. ஏன்னா இப்ப இருக்கு இந்த உலகம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குப்பை காடா இருக்கு. நம்ம சுவாசிக்கிற காத்து தூய்மையா இருக்கானா? இல்ல. நம்மளுடைய மண் வந்து ரொம்ப ஃபர்டைலா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரியா? அப்ப அதுல விளையிற காய்கறிகள், பழங்கள் வந்து ரொம்ப சத்துள்ளதா, ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பதில் கிடையாது. அப்ப என்னதான்ப்பா இருக்கு? நான் குடிக்கிற தண்ணியாச்சும் வந்து அதுல சத்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல. தண்ணி தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமா நம்ம நாட்டுல வந்து ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு 10 ரூபா கேனு, 30 ரூபா மினரல் வாட்டரு, இல்லாட்டி நான் வந்து அக்வா கார்ட் மாட்டிருக்கேன், அது மாட்டிருக்கேன், இது மாட்டிருக்கேன்னு சொல்லி வாட்டரை பியூரிஃபை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ப்ராசஸ்ல இருக்கிற சத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துடுறோங்க. சரியா? அது போக நீங்க வீட்டுல வாங்கியிருக்க அக்வாகார்ட் இதையாச்சும் ஓரளவுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த 10 ரூபா தண்ணி, இந்த 30 ரூபா கேன் இதெல்லாம் வாங்குறீங்க இல்லையா? அது வந்து டோட்டலி வேஸ்ட். அவங்க பண்ற ப்ராசஸ் இதெல்லாம் போய் நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் கரெக்டா இருக்காது. சரியா? அப்ப நம்ம குடிக்கிற தண்ணியே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பின் விளைவுகளை நிறைய ஏற்படுத்தும். சரியா? அப்ப என்ன ஆகுது? இந்த உலகத்துல வாழ போறீங்க. எப்படி? வேற எங்கேயாச்சும் போய் வாழ வாய்ப்புகள் இருக்கா? இல்ல. இது ஒண்ணுதாங்க. அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிற காய்கறி பழங்களை தானே நீங்க சாப்பிடணும். ஆமா. இங்க இருக்கிற காத்தை தானே சுவாசிக்கணும். ஆமா. கிடைக்கிற தண்ணியை தானே குடிக்கணும். ஆமா. அப்போ இந்த பொல்யூஷன் தண்ணி இதெல்லாம் உங்க உடம்புக்குள்ள போகும்போது நாள்பட அப்படியே இங்கதான் நாங்க வாழ்றோம்பா அப்படிங்கும் போது இந்த உலகத்துல இருக்கிற பணக்காரங்களாலும் சரி, ஏழைகள்னாலும் சரி, நம்ம உடம்பு இதுக்கு பாதிப்படையுது. சரியா? சோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான பொருள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ். சோ நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் என்னதுங்க? எனக்கு புரியல, இது பேரே புரியலையே. பயோ ஏஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். சரியா? கேட்கணும். நம்ம எதை எடுத்தாலும் ஒரு டவுட் இருக்கணும். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு பொருள் ஏதாச்சும் பாக்குறீங்க, உங்களுக்கு காட்டுறாங்க டிவில அப்படின்னு சொன்னா ஏன் இப்படி காட்டுறான்? இது என்ன? ஒரு 4 பிஸ்கட்ல ஒரு டம்ளர் பால் வந்து இருக்குன்னு சொல்றாங்க, இது சாத்தியமா? இப்படி எல்லாமே நீங்க யோசிக்கணும். சரியா? அவங்க காட்டுறது எல்லாத்தையும் நம்ம நம்பிடக்கூடாது. அப்ப நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ், ஏன் பயோ ஏஜ்? அது என்ன? ஒரு மாதிரி புது மாதிரி வேர்டா இருக்கே. இப்படி எல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும். சரியா? இப்படி கேட்கும் போது உங்களுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட பத்தி புரிய ஆரம்பிச்சிடும். அப்ப சுருக்கமா சொல்லணும்னா பயோ ஏஜ் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வயசாகிறத என்னால தடுத்து நிறுத்த முடியாது. சரியா? இறைவனாலேயே முடியாது. வந்து எனக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, சாகா வரம் வேணும் அப்படின்னு கேட்டா கூட நம்ம பழையங்காலத்துல இருந்து படம் பார்த்துக்கிட்டு வரோம். அது வந்து சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. மனுஷனா ஒரு நாள் பிறந்தா இறந்தே தீரணும். ஆனா என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட் மூலியமா உங்களுக்கு வயசாகிறத நிறுத்த முடியாது. ஆனா உங்க உறுப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு வயசாகிறத என்னால நிறுத்த முடியும். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, அதுதான் உண்மை. கடவுள் எப்படி நம்மள படைச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகா உறுப்புகள் எல்லாத்தையும் வச்சு நம்மளுடைய உடம்ப வந்து படைச்சிருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? அதை பாத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இஷ்டத்துக்கு எதையாச்சும் சாப்பிட, தூங்க, தூக்கம் இல்லாம இருக்கிறது, எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணாம எது எடுத்தாலும் நம்ம நாக்குக்கு என்ன கேக்குதோ அதுபடி சமைச்சு சாப்பிட்டுருக்கேன். சரியா? அப்ப நாளடைவுல என்ன ஆகும்? உள்ள இருக்கிற உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகும். நான் ஒரு மேரி பிஸ்கட் தானே சாப்பிடுறேன், ஒரு பிரிட்டானியா தானே சாப்பிடுறேன், நான் ஒரு சீஸ் தானே சாப்பிட்டேன், ஒரு சாஸ் தானே சாப்பிட்டேன், இப்படி நீங்க சொல்லுவீங்க. சரியா? நீங்க சாப்பிட்ட சாஸ், நீங்க சாப்பிட்ட சீஸ், நீங்க சாப்பிட்ட வெறும் சாதாரண பிஸ்கட், இதுல சேர்த்திருக்க அந்த கெமிக்கல்ஸ், இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு அவங்க சேர்த்திருக்க அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உங்க உடம்புக்குள்ள போய் சேரும். இது எல்லாமே நச்சு பொருட்கள். இத உடம்புல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெளியேற்றணும். வெளியேத்துறனா என்னங்க ஆகும்னா பிரச்சனைங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வெளியேற்றுற வேலையெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம உடம்புல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய நம்ம உடம்புல உறுப்புகள் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய உறுப்புகளை பத்தி யோசிக்கவே மாட்டோம். அப்படி ஒரு சில உறுப்புகளை விட்டதுதான் கல்லீரல். அப்படின்னா கல்லீரல்னா என்னதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்கு. இதை யோசிப்போமா? நீங்க வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஆர்கன்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொல்றது என்னது? நம்மளுடைய பிரெயின் சொல்லுவோம், நம்மளுடைய ஹார்ட் சொல்லுவோம்.
நம்மளுடைய லிவரும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்லீரல் இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 வகையான வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வேலை ரெண்டு வேலை இல்லைங்க, 500 வேலை இந்த ஒரு உறுப்பு அழகா பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இந்த உறுப்பை வந்து நம்ம பாதுகாக்கணும். அப்படிதானே? அப்படி என்ன ஒரு 500 வேலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 500 வேலைய நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு ஃபுல்லா இந்த அஹ், கல்லீரல் இந்த வேலையை பண்ணுது, அந்த வேலையை பண்ணுது, இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லணும். ஆனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா டைம் இருக்காது. அப்ப ஒரு டாப் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்றேன், கேளுங்க. ஆஹ் சரி, என் வாய்ஸ் கேக்குதா? ஓகே, சுஜாதா மேம் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, வாய்ஸ் கிளியரா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், கல்லீரல் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து சத்துக்கள் எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாது. அது எப்பப்ப வேணுமோ ரத்தத்துல இந்தாப்பா 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 அப்படின்னு சொல்லி கொடுக்குதான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஓ அப்ப சத்தம் இதுதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கா ரத்தத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல ரத்தத்துல சுகர் லெவலை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுது. ரத்தத்துல எப்பயும் சுகர் தங்கி இருந்தா அது பேர் தான் நம்மளுக்கு டயபெட்டிஸ், நம்மளுக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இன்சுலின் அப்படிங்கிற ஒரு வகையான ஹார்மோன் சுரக்கலன்னா ரத்தத்துல சுகர் அப்படியே தங்கிரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அது போக கல்லீரல் சரியா வேலை பார்க்கலனால ரத்தத்துல அப்படியே சுகர் இருக்கும். அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணி எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி விட்டுறணும். கொழுப்பு அங்கங்க படியக்கூடாது, அதையும் நீக்கி இந்த வெளியே போ வெளியே போ அப்படின்னு அனுப்பிச்சிடணும். அந்த வேலையும் இந்த கல்லீரல் பண்ணுதாங்க. சரியா? அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நச்சுகளை நீக்கிற வேலையை நம்ம உடம்புல கல்லீரல் பண்ணுது. டெய்லி வெளியே குளிக்கிறீங்க, இப்ப எங்கேயாச்சும் உங்களுக்கு அழுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா சோப்பை போட்டு அழுக்கு போற அளவு இது பண்ணிடுறீங்க. சரியா? உள்ள எங்கெங்க கழிவுகள் தேங்கி இருக்கு, அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ஒண்ணும் இல்ல. நான் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில தாங்க தண்ணி குடிச்சேன். நமக்கு இப்பதானே அந்த எவர் சில்வர் இதெல்லாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாவே வாட்டர் பாட்டில் கேட்டா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தானே. அப்படி குடிச்சவங்க எல்லாருக்குமே அந்த பிளாஸ்டிக்கோட எவ்வளவு விலை உயர்ந்த பிளாஸ்டிக்கா இருந்தாலும் அந்த தண்ணியில மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கலந்துருக்கும். அதெல்லாம் எங்க இருக்கும் கேட்டீங்கன்னா உங்க உடம்புக்குள்ளதான் இருக்கும், வெளியே போகாது. சரியா? இது மாதிரி கழிவுகள் ஆஹ் எல்லாத்தையும் வெளியே நீக்கிற வேலையும் கல்லீரல் பண்ணுதான். அடுத்தது ஃபேட் டைஜஷன், கொழுப்பை உங்க உடம்புல ஜீரணம் செய்யற வேலையும் இந்த கல்லீரல் பண்ணுது. அடுத்தது புரோட்டீன், சோ உங்க உடம்புக்கு தேவைப்படுகின்ற புரோட்டீனை கரெக்டா சாப்பாட்டுல இருந்து எடுத்து கொடுத்து யூஸ் பண்ற வேலை. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா அந்த ஒரு டாப் 6 to 7 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கல்லீரல் வந்து பார்த்திருக்கோம். அப்ப இதெல்லாம் பெரிய வேலை தானே. உங்களுக்கு புரியுதா? உள்ள நம்மள குளிக்க வைக்கிறதே இந்த கல்லீரல் தாங்க. அப்ப இந்த கல்லீரல் கரெக்டா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வெளியே எப்படி சுத்தப்படுத்துறோமோ அது மாதிரி உள்ள சுத்தமா இருக்கும். கல்லீரல் வேலை பார்க்கல, அப்ப என்ன பண்ணோம்? கழிவுகள் எல்லாம் அவங்க உடம்புக்கு என்ன பண்ணுன்னு தெரியாதே. அதான் கல்லீரல் வேலை பார்க்கலையே. அப்ப தேங்கி தேங்கி இருக்க 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 ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிச்சு பாதிச்சு இது போய் அது போய் அது போய் பிரச்சனை மேல பிரச்சனை வர ஆரம்பிக்குது. சரியா? அப்ப என்ன கழிவுகள்னு சொன்னீங்கல்ல, எந்த மாதிரி கழிவுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா என்ன சொல்லலாம் அப்பனா ஆல்கஹால். யாரெல்லாம் மது பழக்கத்துக்கு ஆளாயிருக்காங்களோ அவங்க உடம்புல அது போய் டெபாசிட் ஆகும் இல்லையா? அது அது போக தேவையில்லாத நச்சு பொருட்கள், வேஸ்ட் மெட்டீரியல், இது எல்லாத்தையும் வெயிட் 1 செகண்ட், உங்களுக்கு உடம்புல இருந்து வெளியேற்றுற வேலையை நம்ம கல்லீரல் பண்ணுதுங்க. சரியா? கிட்டத்தட்ட 95%, 95% உடம்புல தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறது கல்லீரலாம். எப்படி வெளியேற்றுது? நம்ம யூரின் போகும்போது அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறிடும். அதனாலதான் நீங்க டாக்டர்கிட்ட போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய் கேட்கும் போது டாக்டர் என்ன கேட்பாங்க? மோஷன் கரெக்டா போதா, ஒரு நாளைக்கு யூரின் எத்தனை தடவை போறீங்க, இந்த ஒரு நார்மல் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு டாக்டர் கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க உடம்புல வந்து கல்லீரல் எந்த அளவுக்கு வேலை பார்க்குது, யூரின் கரெக்டா கலர் போய் இது ஆச்சுன்னா ஓகே, இந்த டீடாக்சிபிகேஷன் கரெக்டா நடக்குதுன்னு அர்த்தம். சரியா? அப்படி பார்க்கும்போது 95%, 95% உங்க உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது இதுதாங்க. அப்ப என்ன பண்ணணும்? கல்லீரலை பாதுகாத்து வச்சுக்கணும்ல. சரியா? அப்ப கழிவுகள்னா என்னென்ன சொல்றீங்க அப்படின்னா, நான் இப்ப சொல்லிருந்ததுதான் உங்களுக்கு. நீங்க சுவாசிக்கிற காத்து கிருமி இருக்கு. இல்ல நான் வந்து பயங்கரமா ஒரு ஏர் பியூரிஃபையர் வாங்கி வச்சிருக்கேன், ஒரு ஏசி கண்டிஷனர்ல தான் நான் உட்காருவேன், ரூமை வந்து பயங்கர ஹைஜீன் நீட்டா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், எவ்வளவு நீங்க திரும்ப திரும்ப ஒரு பிளேஸ கிளீன் பண்ணாலும், ரூம் ரொம்ப ஹைஜீனிக்கா வச்சிருந்தாலும், பணக்காரங்களா இருந்தாலும் காத்துல கிருமி இருக்குங்க. சரியா? அப்ப என்ன கிருமினா இருக்கும்? காய்ச்சல் வரக்கூடிய கிருமி, கொரோனாவை பரப்புற கிருமி, இன்னும் உங்களுக்கு ஃப்ளூ, இன்னும் டிபி, இன்னும் என்னென்ன கிருமிகள் காத்துல பரவுமோ அந்த கிருமிகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் என் உடம்புக்குள்ள போக கூடாதுங்க, ஏன்னா போகும். சரியா? அப்ப காத்துல இருந்து போதா, நீங்க குடிக்கிற தண்ணியில இருந்து கிருமிகள் போகுதா. அடுத்தது சாப்பாடு. நம்ம சாப்பிடுற ஒரு ஆப்பிள், அதுல வேக்ஸ் தடவி இருக்கு, அது உள்ள போகத்தானே செய்யும். ஒரு ஹைபிரிட் ஃப்ரூட், இல்லாட்டி வேற நீங்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், வேற எதுனாலும் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் இருக்கலாம், தக்காளியா இருக்கலாம், வெண்டைக்காவா இருக்கலாம், காலிஃபிளவரா இருக்கலாம், முட்டைக்கோஸா இருக்கலாம், கீரையா இருக்கலாம். எல்லாத்துலயும் அவங்க பூச்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மருந்து தெளிக்கத்தான் செய்யறாங்க. சரியா? அப்ப அந்த மருந்து, ஒரு பூச்சி, இவ்வளோண்டி பூச்சியே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு தெளிக்கிறது நீங்க சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்பு என்ன ஆகும்? அதுவும் ஒரு வகையான நச்சு. இதெல்லாம் வெளியேற்றணும்ப்பா, தினந்தோறும் வெளியேற்றணும். இந்த வேலையை யார் பண்றா? கல்லீரல் பண்ணுது. அப்ப கல்லீரல் ஒரு வகையான ஸ்பெஷல் தானே. ஆமாங்க. சோ நம்ம என்ன பண்றோம்? எந்த ஒரு மெயின் பாயிண்ட்ல அடிபட்டு போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்லீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு மட்டும் இட் கேன் ரீஜெனரேட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. ரீஜெனரேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளுமா. நீங்க அது எவ்வளவுதான் அத ரிப்பேர் டேமேஜ் பண்ணாலும், சரி சரி இனிமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப அதை புதுப்பிச்சுக்கிடுமா, திரும்ப புதுப்பிச்சுக்கிடுமா. இப்படியே பண்ற இந்த ஒரு பாயிண்ட்னாலதான் நம்ம எல்லாம் இன்னும் உயிரோட இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கல்லீரல் வந்து நீங்க தேவையில்லாத கழிவுகளை சாப்பிடும் போது, ரொம்ப நான்வெஜ் எடுக்கும் போது, தண்ணி அடிக்கும் போது, ஸ்மோக் பண்ணும் போது அது டேமேஜ் ஆகும்பா அப்படின்னு சொன்னா மேக்சிமம் 5 வருஷம் தான். நீங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வேலை செய்யாம இருக்கிறதற்கும், தண்ணி அடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இருக்கும் போது அந்த கல்லீரல் டோட்டலா டேமேஜ் ஆயிடும். ஆனா கடவுளின் படைப்பில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் கேன் ரீஜெனரேட் இட்செல்ஃப். ரீஜெனரேட்னா புதுப்பித்துக் கொள்ளுதல். இப்படி இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உள்ள இருக்கிற இந்த உறுப்பு 75% கிட்டத்தட்ட 75% டெஸ்ட்ராய் ஆகிற வரைக்கும், அது உள்ள டேமேஜ் ஆகிற வரைக்கும் அது என்ன பண்ணும்னா, டக்குன்னு ஐயோ உள்ள கல்லீரல் டேமேஜ் ஆகுதுன்னு காட்டாதான். எந்த ஒரு சிம்டம்ஸையும் காட்டாதான். சரியா? அதாவது ஒரு தண்ணி அடிக்கிறவங்களா இருக்கலாம், ஸ்மோக் பண்றவங்களா இருக்கலாம், டெய்லி நான்வெஜ், ஃபுல்லா ஹோட்டல், இல்லாட்டி ரொம்ப எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாம உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கிற சாப்பாடை சாப்பிடாம இருக்கிறவங்களா இருக்கலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தான் ஒன்றும் செய்யலைல்ல அப்படி சொல்லிட்டு அதையே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வருவாங்க. சரியா? ஆனா உங்க உடம்பு, நீங்க ஒரு நாள் தண்ணி அடிக்கும் போதோ இல்லாட்டி ஸ்மோக் பண்ணும் போதோ அதுக்குரிய மாறுதல்கள், அதுக்குரிய தீமை ஏற்படதான் செய்யும். சரியா? பட் எனக்கு சிம்டம்ஸே வெளிக்காட்டலையே, நான் ஒரு 5 வருஷமா தண்ணி அடிச்சுட்டு தான் இருக்கேன், லைட்டா கூட எனக்கு வயிறு வலிச்சதே இல்லைங்க அப்படின்னு சொல்றதற்கு காரணம், இந்த கல்லீரல் என்ன ஆகுதுன்னா 75% உள்ள டேமேஜ் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா அது டேமேஜ் ஆகுறத எந்த ஒரு விதத்திலையும் நம்மளுக்கு சொல்லி காட்டாது. சரியா? அப்ப நம்ம என்ன நினைப்போம்? உடம்புக்கு நல்ல கல்லு மாதிரி உடம்பு இருக்கு, எதுவுமே செய்யல, என்ன ஒண்ணும் செய்யாது. எல்லாருக்கும் இந்த ஒரு பயம்தான். மனிதர்கள் ஒரு 2 எக்ஸ்ட்ரீம். ஒண்ணு எனக்கு எதுவுமே செய்யாது, என்ன சாப்பாடோ எக்ஸசைஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் எப்படினாலும் வாழலாம். இன்னொருத்தங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாச்சும் செஞ்சிருவோம் அப்படிங்கிற பயத்துல இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 75% வரைக்கும் இந்த கல்லீரல் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸை வெளியே காட்ட மாட்டேங்குதுங்க. சரியா?
அப்ப நம்ம என்ன பண்றாங்க, ஒரு ஹெல்த்தி லீவரா இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். டேமேஜ் ஆகுது அப்பயும் அது அப்படியே தான் இருக்கு. திரும்ப திரும்ப அது கஷ்டப்பட்டு பழைய நிலைமைக்கு வர ட்ரை பண்ணோம். இருந்தாலும் நீங்க கண்டினியூஸா மெயினா எதனால அஃபெக்ட் ஆகும்னா ஆல்கஹால். யார் ஒருத்தங்க தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கோம், எனக்கு ஒண்ணும் செய்யாதுப்பா அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு இருக்கும்போது, அதுவும் பார்க்கும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு காப்பாத்த அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் 75% மேல பாதிக்கும் போது அது எப்படி ஆயிடுதுன்னா, இப்படி ஃபர்ஸ்ட் பிக்சர்ல போட்டிருக்க மாதிரி இருக்கிற இந்த ஹெல்த்தி லிவர் ஃபேட்டி லிவர் ஆயிருது. அதாவது வீங்கிருது. சரியா, கொழுப்பெல்லாம் பயங்கரமா அடைச்சு போய் டேமேஜ் ஆகிருது. சரியா, அப்போ உங்களுக்கு எதனா மெயினா திரும்பவும் சொல்றேன், எதெல்லாம் எடுத்துக்கிட்டா கல்லீரல் டேமேஜ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா ஆல்கஹால், ஸ்மோக்கிங். அப்ப ஐயோ நான் எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கமும் கிடையாது, ஸ்மோக்கிங்கும் கிடையாது, அப்ப என்னுடைய கல்லீரல் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுற முடியாது. நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற சாப்பாட்டுல இருக்கிற கெமிக்கல்ஸ், ஒரு ப்ராசஸ்டு ஃபுட், பேக்டு ஃபுட் நீங்க எடுக்கும்போது அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ், நீங்க சுவாசிக்கிற காத்துல இருக்கிற கிருமிகள், அது போக நீங்க ஏதாச்சும் ஒரு மருந்து, ஒரு வருஷக்கணக்கா நான் ஏதாச்சும் ஒரு மருந்து எடுத்துக்கிறேன், அதோடைய ட்ரக்ஸ், இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் உங்க உடம்புல இருக்கும்போது 75% வரைக்கும் நம்ம கல்லீரல் பார்க்கும். அதையும் தாண்டி போயிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டேமேஜ் ஆயிருது. சரியா, ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்க வேண்டிய அந்த கல்லீரல் இந்த செகண்ட் பிக்சர்ல இப்ப இருக்கிற மாதிரி இருக்கு. என்னமோ சுட்டு ஒரு வீங்கி கலரே வேற கலர்ல மாறி இப்படியே ஆயிடும். சரியா, அப்ப மனுஷனுக்கு லீவர் டேமேஜ் இதனாலதான் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா சாதாரணமா நம்மளுக்கு நம்மளுடைய உங்க கல்லீரல் சைஸோ அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி, அது பண்ற வேலைகளோ வயசு ஆகும்போது கொஞ்சம் குறைச்சுக்கிறோம். சரியா, அப்ப வயசாகும் போதுதான் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயசாகும் போது குறையும். ஆனா நீங்க சாப்பிடுற சாப்பாடு, ஒரு ஹெல்த் ஹேபிட்ஸ் இதெல்லாம் தப்பா இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் பாதிக்க வேண்டிய கல்லீரல் சீக்கிரமே பாதிச்சிருதுங்க. இப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இஷ்டத்துக்கு தான் சாப்பிடுவேன், இஷ்டத்துக்கு தான் தூங்குவேன், வேலை எதுவும் செய்ய மாட்டேன், இப்படி நீங்க இருக்கும்போது அது ஒரு ஸ்டேஜ்ல 75% வரைக்கும் ஒரு கண்ட்ரோலுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலன்னா, நான் தண்ணி அடிக்கதாங்க செய்வேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு போகும்போது என்ன ஆகும்னா, பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு விட்டுருவாங்க. சரியா, சோ அப்ப ஒரு பாசிபிள் எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்களேன். இப்ப ஒண்ணும் இல்ல, ஆஹ் கல்லீரல் எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரியா, இப்ப தண்ணி அடிக்கிறவங்களுக்கு பாதிப்படையும்னா 100% பாதிப்படையும். ஒருத்தவங்க ஸ்மோக் பண்றாங்க, அவங்களுடைய கல்லீரல் உள்ள பாதிப்படைஞ்சிருக்குமா, அவங்களுக்கு என்ன ஸ்டேஜ்ல உள்ள இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு 100% உள்ள பாதிப்பு அடைஞ்சிருக்கும். சரியா, இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியே வேணாம். இது போக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நான் சம்டைம்ஸ் வெளியே வாங்குவோம், வீட்டுல சமைக்கிறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதுல எல்லாத்துலயும் எனக்கு பெஸ்டிசைட்ஸ் இருக்கு இல்லையா, அப்ப என்னோட கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாமா. சரியா, அப்படி ஒரு சில அறிகுறிகள், இப்ப நான் சொல்ல போற அறிகுறிகள் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு கண்டிஷன் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது டாப் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிக்ரீஸ்ட் அப்படைட் அப்படின்னு சொல்றாங்க. பசிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்ற சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இந்த சிம்டம்ஸோட உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் சொன்னாங்கன்னா, நீங்க நியூட்ரிஷன் போய் சஜஸ்ட் பண்ணுங்க. சரியா, அப்ப டாப் ரீசன், டாப் சிம்டம்ஸ் என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிக்ரீஸ்ட் அப்படைட், பசி இல்லாமல் இருக்கிறது. பசித்தன்மையே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு உள்ள கல்லீரல் பாதிப்படைஞ்சிருக்கலாம். சரியா,
அடுத்தது ஃபேட்டிக், அதாவது சோம்பலா இருக்கிறது. என்னால வேலை செய்ய முடியல, போதுமான வேலைகள் என்னால இழுத்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் உள்ள கல்லீரல் டேமேஜ் ஆகிறதற்கு அப்படி ஆகி இருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் நாசியா, ஒரு மாதிரி ஒமட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ பசிக்கல, சாப்பிட்டாலுமே ரொம்ப ஒரு ஸ்டேஜ்க்கு மேல சாப்பிட முடியல, ஒமட்டுது அப்படின்னு சொன்னாலும் கல்லீரல் பாதிப்படைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் டயரியா, அதாவது ஒரு மாதிரி சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு கம்ப்ளீட்டா கரெக்ட் டைஜஷன் இல்லாம ஒரு மாதிரி லூஸ் ஸ்டோலா, சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்துல அதுக்கப்புறம் அடிக்கடி மோஷன் போற மாதிரி இருந்துச்சுன்னா கல்லீரல் கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். சரியா? அப்ப கல்லீரல் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெயினான ஆர்கன். இந்த ஆர்கனை சரி பண்றதற்கு மூலிகை மூலியமா முடியும்னு சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ்ல நம்ம இதுல சேர்த்திருக்கிறது, அதுவும் மெயினா நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்குள்ள இருக்கிறது என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூலிகைகள் இருக்கு. சரியா? அப்ப இந்த ஒரு டாப் கல்லீரல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில மூலிகைகளை டாப்ல சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது பால் நெருஞ்சில், வில்வம், சீமைக்காட்டு முள்ளங்கி, வேம்பு, நெல்லி, சீபக்தான், இது எல்லாம் டாப் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உள்ள நியூட்ரிசார்ஜ்ல சேர்த்திருக்கா, கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்காக உள்ள சேர்த்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. இது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான பொருளை வந்து நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்ல மட்டும் சேர்த்திருக்காங்க. எதற்குங்க மெயினா அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் நல்லா நியூட்ரிசார்ஜ்ல என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் சாப்பாடு ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு பிடிச்சதுதான் போறாங்க. சரியா? அதுல சத்து இல்ல அப்படின்னு சொன்னா கூட நம்ம அதைத்தான் சாப்பிட்டோம். தண்ணி அடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சா கூட தண்ணி அடிக்கதான் செய்யறாங்க. ஸ்மோக்கிங் ஹேபிட் நல்லது இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் ஸ்மோக் பண்ணதான் செய்யறாங்க. அப்ப இந்த கல்லீரல் வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் அப்படின்னு சொன்னோம். சரியா? அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி இது வரைக்கும் நீ என்ன டேமேஜ் பண்ணிருக்கியோ இருக்கட்டும், இனிமே அந்த டேமேஜ் பண்ண ப்ராசஸ்க்கு ஸ்டாப் பண்ணிட்டு அதை புதுப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுப்பிக்க முடியும். சரியா? ஏன்னா கல்லீரல் வந்து அதை வந்து இட் கேன் ரீஜென்ரேட் அப்படிங்கிறதுனால மூலிகைகளை என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாத்தையும் தூக்கி உள்ள சேர்த்துட்டாங்க. என்ன பண்றோம்னா, எப்படி நம்மளுடைய செல்போனுக்கு வந்து சார்ஜே இல்லாத போது சார்ஜ் போட்டு அதை யூஸ் பண்றோமோ, நம்மளுடைய கல்லீரலுக்கும் சார்ஜ் அப்படியே ஏத்துறது தான் இந்த நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ். சரியா? அப்படி இன்னும் என்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சீபக்தான் அப்படிங்கிறது இது ஒரு அரிய வகையான ஒரு ஃப்ரூட் மாதிரி. சரியா? சோ இதை எதற்குங்க உள்ள சேர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உங்களுடைய கல்லீரலை அதோடைய ஃபங்க்ஷன் பண்றதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதற்காக அதையும் இதையும் அடுத்து நெல்லியும் உள்ள சேர்த்திருக்கோம். இது என்னங்க பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். சரியா? சோ உங்களுடைய ஒவ்வொரு செல்லையும் அழகா டேமேஜ் இல்லாம பாதுகாக்கும். சரியா? அது போக இட் கேன் ரீஜென்ரேட் த செல் ரீஜென்ரேஷன். அதாவது இப்ப ஏதோ ஒரு செல் உங்களுக்கு இப்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அடிப்பட்ட இடத்துல ரிப்பேர் பண்ணி திரும்ப அதை சரி பண்ணணும். சரியா? அது நம்மளுடைய நெல்லிக்கனிக்கு இருக்கிறதுனால அதையும் உள்ள சேர்த்திருக்காங்க. அப்ப இது வரைக்கும் நீங்க கல்லீரல் வந்து என்ன டேமேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை சரி பண்ணணும். சரி, உள்ள வை அப்படின்னு சொல்லி உள்ள ஒவ்வொரு பொருட்களாக மூலிகைகளாக உள்ள சேர்த்திருக்காங்க. அடுத்ததாக சொல்லக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பால் நெருஞ்சில்ங்க. சோ இந்த பால் நெருஞ்சில் அப்படிங்கிற பெயர் வந்து ரொம்ப அரிய வகையான ஒன்று. இதை நீங்க ஒரு கூகுள்லயோ எதுலயோ இல்லாட்டி யூடியூப்லயோ சர்ச் பண்ணி பாருங்களேன். லீவர், அதாவது கல்லீரலை பாதுகாக்கிறதுக்குன்னு எடுத்தாலே டாப் லிஸ்ட்ல இந்த பால் நெரிஞ்சல் வரும். சரியா? இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாமா இருக்கலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல இது ரொம்ப ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு ஒரு இன்கிரீடியன்ட் கிடையாது. ஆனா 1000 வருஷமா
சரியா? மனிதர்கள் 1000 வருஷமா சித்த மருத்துவத்துல, இயற்கை இதுல, மூலிகை இதுல, மருத்துவத்துல ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெயினா கல்லீரலுக்காக பால் நெரிஞ்சல் யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? சோ இந்த பால் நெரிஞ்சல்னா நமக்கு ஈஸிக்குள்ள கடைக்கு போய் நீங்க கேட்டாலே இந்த பொடி வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க. அது அவ்வளவு அழகா நம்மளுடைய நியூட்ரிஷன் பயோஏஜ்ல வந்து உள்ள வச்சிருக்காங்க. சரியா? சோ அப்ப பால் நெரிஞ்சில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இது. ஏன்னா கல்லீரலை உள்ள சேர்ந்திருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுனால பால் நெரிஞ்சில உள்ள சேர்த்திருக்காங்க. சோ அப்ப என்னன்னா சேர்த்திருக்கோம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. உள்ள சேர்த்திருக்க பொருட்களை சொல்றதுக்கே ஒரு நாள் ஆகும். அந்த அளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அடுத்தது டாண்டிலியான், சீமை காட்டு, உங்களுக்கு முள்ளங்கி, இதை உள்ள சேர்த்திருக்காங்க. எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் உங்க உடம்புல கழிவுகளை வெளியேற்றும். எதுக்கு இவ்வளவு சொல்றோம்னா, நம்ம எப்படி ஒரு நாளைக்கு வெளியே குளிக்கிறோமோ உள்ளயும் நம்ம உடம்பு குளிக்கணுங்க. ஒரு நாள் தேங்கிறதே உங்களுக்கு பிரச்சனையாகும். வருஷ கணக்கா தேங்கி இருந்துச்சுன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? யோசிச்சு பாருங்க. சரியா? சோ அடுத்தது என்னதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேம்பு. சோ வேம்புல, வேப்ப மரத்துல எல்லாமே மூலிகை குணம் வாய்ந்தது. நீங்க வேப்பம் கொட்டை எடுத்துக்கோங்க, வேப்பம் பூ எடுத்துக்கோங்க, அதுல இருக்கிற அந்த ஒரு மர பட்டை, அந்த பார்க்கு, லீவ்ஸ், எல்லாத்துக்கும் மருத்துவ குணம் உண்டு. சோ வேம்பு அந்த கசப்புத்தன்மை உங்களுக்கு என்ன பண்ணும்? தெரிஞ்சதுதான். அது உங்களுடைய கழிவுகளை ரத்தத்துல இருந்து வெளியேற்றிரும் அப்படிங்கிறதுக்காக அதையும் உள்ள வச்சாச்சு. சோ எதுக்குங்க இவ்வளவு இதத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க? இது எல்லாம் உங்களுக்கு கல்லீரலை பாதுகாக்கும். அது போக கூடுதலா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கொடுக்கணும். குட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன? இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இது நீங்க நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் கொடுக்கும்போது மக்களிடம் சொல்லி கொடுங்க. அது போக உங்களுக்கு நான் சொல்ற இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தாலும் மக்களுக்கு நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் கொடுங்க. சரியா? 1 செகண்ட். அப்ப என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதை உங்களுக்கு பென் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் உங்களுடைய உடம்பு எப்படி இருக்கணும்னா, வேற எல்லா உறுப்புகளையும் விட நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு, சுவாசிக்கிறோம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு, இப்படி நிறைய சிஸ்டம் வந்து உடம்புக்குள்ள போய்கிட்டு இருக்கு. சரியா? இதுல வேற எல்லாத்தையும் விட இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டா இருக்கணும்னு சொல்றாங்க. வயிறு சாப்பிட்டதை செரிக்கணும், கழிவுகளை வெளியேற்று. நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ அதை ஏத்துக்கிட்டு உங்க உடம்பு டைஜஸ்ட் பண்ணுது, தேவையில்லாத கழிவுகளை வெளியேறுது. இதுதாங்க, இது கரெக்டா நடக்கணும்னு சொல்றாங்க. அப்ப என்னங்க ஆகுது? நீங்க ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க, சரியா? ஒண்ணும் இல்ல, ஒரு ஆப்பிள்னே அப்படி எடுத்துக்கோங்களேன். சோ ஒரு ஆப்பிளை வந்து நீங்க கடிச்சு கடிச்சு சாப்பிடுறீங்க. அப்ப அந்த ஆப்பிள் துண்டுகள் உங்களுக்கு சிறியல் செய்யதாக என்ன ஆகும்னா, தொண்டை வழியா, அதாவது இது வந்து நம்ம ஃபுட் பைப் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு 5-6 செகண்ட்குள்ள நீங்க சாப்பிட்ட இந்த ஆப்பிள் எல்லாமே உங்க வயிற்றுக்குள்ள போய் இப்படி பீஸ் பீஸா கிடக்கும். சரியா? டைரக்டா இந்த ஃபுட் பைப் வயிறோட கனெக்ஷன் உண்டு. அப்ப என்ன ஆகுது? ஆப்பிள் துண்டுகள் இங்க வந்து விழுந்துருச்சு. வயிறு உடனே அது என்ன வேலை பண்ணும்? நம்ம கொஞ்சம் பேர் வந்து மெல்லாம சாப்பிடுவீங்க, அது வந்து தப்பு. சரியா? ஏன் அப்படின்னா, வாய்க்குள்ள கடவுள் பல்ல வச்சதே சாப்பாட குட்டி குட்டியா ஆக்கி நம்ம சியூ பண்ணணும்னு. சரியா? நீங்க மெதுவா சாப்பிடும் போது வாயில நமக்கு எச்சு இருக்கா, அந்த எச்சு உங்களுக்கு சாப்பாடோட கலக்கணும். அப்படி பண்ணும்போதுதான் அந்த உங்களுக்கு சலைவா, அந்த எச்சு சாப்பாடோட கலந்து உங்களுக்கு அப்படியே வந்து இங்க விழுது. சரியா? வயிற்றுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வயிற்றுக்குள்ள உங்களுக்கு செரிமான நொதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படிங்கிறது உடனே சுரக்கும். அது போக உங்க வயிற்றுக்குள்ள கொஞ்சம் என்சைம்ஸ் இருக்கும்.
புரியுதா உங்களுக்கு? இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் சுரந்து இந்த என்சைம்ஸ் இது எல்லாம் சேர்ந்து சாப்பாட இன்னும் சிறு சிறு துண்டுகளாக ஆக்கி ஒரு ஜூஸ் மாதிரி ஆக்கிரும். சரியா? அப்போ ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறீங்களா, அது மாதிரி வயிறுக்குள்ள இருக்கிறது ஒரு மிக்சியா வச்சுக்கோங்க. மிக்சியில எப்படி ஆப்பிள் துண்டுகளை போட்டா சர்ருன்னு அடிச்சிருதோ அது மாதிரி அடிச்சிருது. அப்ப இந்த ஜூஸ் என்ன பண்ணும், உடனே உங்களுக்கு ஒரு சிறுகுடல் வழியா இப்படி போகும். சிறுகுடல் தான் ரொம்ப பெருசு. சிறுகுடல் வழியா இப்படி அந்த சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா டிராவல் ஆகுது. டிராவல் ஆகும்போது என்ன பண்ணும், என்ன வேலை பண்ணும் தெரியுமா? வயிறு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சிறுகுடலுக்கு அனுப்பிச்சிருச்சு. சிறுகுடல் இப்ப பிரிப்பாங்க. என்ன பிரிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்டீங்களா, ஓகே, அந்த சாப்பாடுல என்ன சத்து இருக்கு, புரோட்டீன் இருக்கா, பிரிச்சு எடு. விட்டமின் இருக்கா, பிரிச்சு எடு. மினரல்ஸ் இருக்கா, பிரிச்சு எடு. ஃபைபர் இருக்கா, பிரிச்சு எடு. இப்படி சத்துக்கள் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு எடுத்துருங்க. சரியா? பிரிச்சு எடுத்துட்டு தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையும் அடுத்து பெருகுடல் வழியா நம்ம உடம்பு அப்படியே வெளியே உடம்புல டெய்லி மோஷனா வெளியேற்றுது. இதுதான் நடக்குது. சோ எதுக்கு இப்ப சயின்ஸ் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு இந்த இதை எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, வயிறு சரியா வேலை பார்க்கணும், சிறுகுடல் சரியா வேலை பார்க்கணும், பெருகுடல் சரியா வேலை பார்க்கணும். இது கரெக்டா வேலை பார்த்துச்சுன்னா பயப்பட தேவையில்லை. சரியா? ஏன்? நீங்க சாப்பிட்ட ஒரு இட்லி சாப்பிட்டாலும் சத்தை எடுக்கும், ஒரு பாதாம் எடுத்தாலும் சத்தம் எடுக்கும். சரியா? எடுத்து கரெக்டா உங்க ரத்தத்துல கொடுத்துரும். இதுவே வயிறு வேலை பார்க்கல, நீ பாதாம் சாப்பிட்டா வேஸ்ட், பால் குடிச்சு சாப்பிட்டாலும் வேஸ்ட், பால்ல குங்குமப்பூ கலந்து குடிச்சாலும் வேஸ்ட். ஏன்னா உங்க வயிறுக்கு சாப்பாட்டை செரிக்கவே தெரியலையே, சும்மா எனத்தையோ சர்ருன்னு அரைச்சு அப்படியே வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கு, சத்த பிரிச்சு எடுக்க தெரியல. சரியா? அப்ப எது முக்கியம்? உங்க உடம்புல இந்த டைஜஷன் பார்ட் தான் முக்கியம். எனக்கு செரிமான தன்மை கரெக்டா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே கரெக்டா இருக்கணும். கரெக்டா உங்களுக்கு மோஷன் ஒரு நாள் போயிருக்கணும். சரியா? சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சு சத்தை எடுத்திருக்கணும். இது எல்லாமே நடக்கணும். நடக்கலைன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளாக உடம்புக்குள் வரத்தான் செய்யும். சரியா? அப்ப என்ன பண்றோம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டா ஆகுறதற்கும் நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் கொடுக்கலாம். நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் எதுக்கு? மெயினா தண்ணி அடிக்கிறவங்களுக்கு, ஸ்மோக் பண்றவங்களுக்கு. சரியா? அடுத்து அப்ப வேற யாருக்கும் தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே தேவை. நீங்களும் எடுத்துக்கலாம், நானும் எடுத்துக்கலாம். ஏன்? நீங்களும் இந்த உலகத்துலதான் இருக்கீங்க, நானும் இந்த உலகத்துலதான் இருக்கேன். நீங்க சாப்பிடுற ஆப்பிள், காய்கறிகள், பழங்கள் தான் எனக்கும் கிடைக்குது. பூச்சி மருந்து அடிச்சுதான் வருதான்னு கேட்டீங்கன்னா, அடிச்சுதான் வருது. மாசத்துக்கு ஒரு நாள் நம்ம வெளியே வாங்கி சாப்பிடுறோம்னா சாப்பிடத்தான் செய்யணும். பிஸ்கட் வாங்குறோம்னா வாங்கத்தான் செய்யணும். சரியா? அப்ப இதெல்லாம் இல்லாம இருந்து வாழணும்னு கேட்டீங்கன்னா முடியாது. அப்ப இதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிட்டே உடம்புல இருக்கிற கழிவுகளை உலகத்தோட சேர்த்து எல்லாரும் வெளியேற்றுங்கன்னு சொல்லி இந்த நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் எடுத்துக்க சொல்லலாம். கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு, வயிறை செரிமானத்தன்மையை கரெக்டா வச்சுக்கிறதுக்கும் நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் உதவும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில நபர்களுக்கு சொல்லுவாங்க, சார் நான் ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன், வெயிட் போட்டுருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேங்க, எனக்கு உடம்புல ஒட்டவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி உடல் வலி, உடம்பு வலி, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. அவங்க கிட்ட ஓகே நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி சாப்பிடுவீங்க, இதெல்லாமே கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நல்ல காய்கறிகள் சொல்லுவாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க, தண்ணி கரெக்டா சாப்பிட்டேன், நல்லா தூங்குறேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், எல்லாமே சொல்லுவாங்க. நம்மளுக்கு அவங்க கிட்ட தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. என்னடா ஒரு மனுஷன் உடம்புல எல்லாமே நல்லாதான் சாப்பிடுறாங்க, நிறைய ஒரு நாளைக்கு 2 3 ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன்னு சொல்றாங்க, காய்கறிகள் தான் வச்சு சாப்பிடுவேன்னு சொல்றாங்க, வெளியே சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க, ஹோட்டல் சாப்பாடு கிடையாதான், தண்ணி அடிக்க மாட்டாராம், இது பண்ண மாட்டாராம், அப்படியே அவர் உடம்புக்கு இப்படி பிரச்சனையா வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி ரொம்ப எதுவுமே செய்யாம இருந்தும் ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் அவங்க உடம்புல செரிமான நொதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் சுரக்கல. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இந்த உள்ள சுரக்க வேண்டிய இந்த என்சைம் சுரந்துச்சுன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல
என்ன சத்து இருக்கோ உங்க உடம்பு பிரிச்சு எடுக்கும். இல்லாட்டி உங்க உடம்புக்கு என்னதுன்னா என்ன பண்ணுனே தெரியாதுங்க. புரியுதா உங்களுக்கு? சரியா? அப்போ உங்க உடம்பு எப்படின்னா திக்கு திணறி போய் நிக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, நான் தமிழ்ல பேசுறேன், உங்களுக்கு புரியுதா? புரியுது. இங்கிலீஷ்ல பேசினா புரியுமா? ஓரளவுக்கு புரியும். திடீர்னு நான் வந்து ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல பேசுறேன், சரியா? உங்களுக்கு புரியுமா? புரியாது. ஏன் புரியாது? ஏன்னா உங்களுக்கு அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியாது, அதனால புரியாது. அதே மாதிரிதான் உங்க உடம்புல என்சைம் சுரக்கல, சரியா? அப்ப அதுக்கு செரிக்க தெரியுமா? சாப்பாடை கரெக்டா சத்தை எடுக்க தெரியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு தெரியாது. என்சைம்ஸ் இருந்தா தானே தெரியறது இருக்கு. அப்படி என்சைம்ஸ் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்சைம்ஸ் தேவை, சரியா? எந்த என்சைம்ஸ் எதற்கு தேவை அப்படின்னு பார்க்க போறோம். என்சைம்ஸ் இல்லைன்னா பிரச்சனை, எந்த வயதினர்களுக்குனாலும். அப்ப உள்ள என்சைம்ஸ் இருக்கணும், நல்ல கிருமியும் இருக்கணும். நல்ல கிருமி கெட்ட கிருமி அப்படின்னு நம்ம உடம்புல இருக்கு, சரியா? சோ நம்ம கெட்ட கிருமியும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். ஒரு ஒண்ணும் இல்ல, ஒரு நகத்துக்குள்ள அவ்வளவு கிருமிகள் இருக்கும். மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா உங்க ஒரு தலை முடிய எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கிருமிகள் வந்து இருக்கும், சரியா? அப்போ நீங்க நம்ம வீட்லயே எடுத்துக்கோங்களேன், ஒரு சாவியை எடுத்து வைங்க. சாவியை நம்ம டெய்லி கழுவுறது இல்ல, அதுல அவ்வளவு கிருமிகள் இருக்கும். நீங்க யூஸ் பண்ற செல்போன், அதுல கிருமிகள். நீங்க இப்படி காதுல வைக்கிறீங்கன்னா அந்த கிருமி உங்க காதுக்குள்ள போகத்தான் செய்யுது, வர வழியே இல்லை. அப்ப உடம்புல உம் நல்ல கிருமிகள் கெட்ட கிருமிகள் இருக்கும். நல்ல கிருமி நல்லா வச்சிருக்கணும். அதுவும் மெயினா வயிறுக்குள்ள நல்ல கிருமிகள் இருக்கணும். எதுதான் சாப்பிட்டா நல்ல கிருமி வரும்? நமக்கு தெரிஞ்சதுதான், அன்றாடம் நம்ம பாரம்பரியமா லாஸ்ட் சாப்பிடும் போது தயிர் சாதம் சாப்பிடுங்க, தயிர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது இதுதான். நல்ல கிருமிகளுடைய இது கூட்டம். தயிர் எடுக்கும் போது உள்ள ஒரு 10 நல்ல கிருமி இருக்குன்னா அந்த 10 நல்ல கிருமி அப்படியே 20 ஆகி 30 ஆகி 40 ஆகி லட்சக்கணக்குல ஆகிறதற்காக தயிர் எடுத்துக்க சொல்லுவோம், சரியா? இப்படி நல்ல கிருமிகளும் உடம்புல இருந்துச்சுன்னா நல்லதுப்பா. ஆனா இந்த நல்ல கிருமிகள் என்ன ஆகுது? நீங்க அடிக்கிற தண்ணி, நீங்க அடிக்கிற ஸ்மோக் உங்க உடம்புக்குள்ள நல்ல கிருமிகளை அப்படியே என்ன பண்றோம், கழுவி வெளியே ஊத்துற மாதிரி அர்த்தம், சரியா? யோசிச்சு பாருங்க. நல்ல கிருமி அப்படிங்கிறது ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸா நம்மளுக்கு இருக்கு நம்ம உடம்புல. நீங்க தண்ணி அடிக்கிறீங்க, சரியா? தண்ணி அடிக்கிறதுனாலும் இல்லாட்டி நீங்க குடிக்கிற கோக், பெப்சி, மிரண்டா, இது கூட உங்க உடம்புல இப்படிதான் ரியாக்ட் ஆகும். அந்த நல்ல கிருமிகள் மேல அது பட்ட உடனேயே அந்த நல்ல கிருமிகள் எல்லாம் செத்து போயிடுது, சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம், வயிறுக்குள்ள எல்லாம் நல்ல கிருமிகள் இருக்கு. ஒரு நாள் தான் அங்க தண்ணி அடிச்சேன். தம்பி நீ ஒரு நாள் தான் அடிச்ச, ஒரு டம்ளர் தான் அடிச்ச, ஒரு 2 மடக்கு தான் குடிச்ச. நீங்க குடிச்சது அடிச்சது எல்லாமே நல்ல கிருமிகள் அப்படியே ஃபுல்லா வலிச்சு எடுத்து பண்ணி வயிற்றுல இருந்து வெளியே அனுப்பிச்சிருச்சு, சரியா? இன்னும் சில பேர் கேட்பாங்க, நான் வந்து லேடிஸ் தாங்க, நான் தண்ணி அடிக்க மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன். என் வீட்டுக்காரர் தான் பண்ணுவாரு. வீட்டுல ஸ்மோக் பண்ணும்போது ஸ்மோக் பண்றவங்களுக்கு மட்டும் அந்த புகை உள்ள போகாது, அதை சுவாசிக்கிற எல்லாத்துக்குமே உள்ள போகுது. அதையும் யோசிங்க, சரியா? நல்ல கிருமிகளை கொன்றோம். அப்ப நல்ல கிருமிகள் இருக்கணுமா? எஸ். டைஜஸ்டிவ் என்சைம், செரிமான நொதிகள், வயிற்றுக்குள்ள அந்த ஒரு என்சைம் சுரக்கணுமா? சாப்பாட்டுல இருந்து சத்தை பிரிக்கிறதுக்கு கேட்டீங்கன்னா சுரக்கணுங்க, சரியா? அதுபடி பார்த்தோம்னா லிப்பேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கான். நீங்க சாப்பிடுறீங்கல்ல, வீட்லயே சமைச்சு சாப்பிட்டாலும் நீங்க கொழுப்பு மிக்க பொருள், நான் ஒரு முறுக்கு செஞ்சு சாப்பிட்டேன், குலோப் ஜாமுன் செஞ்சு சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன், தோசைக்கு எண்ணெய் ஊத்தி சாப்பிட்டேன், இந்த எண்ணெய் உங்க உடம்புல கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்பா ஒட்டாம உடம்பு உடனே என்ன பண்ணிடணும், அதை யூஸ் பண்ணிடணும். அப்படி யூஸ் பண்ண வைக்கிறதற்கு இந்த லிப்பேஸ் தேவையாம். இந்த லிப்பேஸ் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, உங்க உடம்புல கொழுப்பு அப்படியே பதியும், அப்படியே பதியும். டக்குன்னு வெயிட் போடுற மாதிரி இருக்கும். எப்பயும் சாப்பிடுற மாதிரிதான் சாப்பிட்டேன், வெயிட் போடுது. ஏன் போடுது? உங்க உடம்புல லிப்பேஸ் சுரக்கல. கழிவுக, அதாவது இந்த கொழுப்பை என்ன பண்ணணும்னு உங்க உடம்புக்கு தெரியல, அப்படியே கொழுப்பு அங்க 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 வச்சிருது, உங்க உடம்புக்கு பிரச்சனை வருது. பெப்பைன் அப்படிங்கிறது சுரக்கலன்னா ரோட்டினா உங்க உடம்புக்கு என்ன பண்ணன்னு தெரியாது.
ஈரல் சாப்பிடுறீங்க, கறி சாப்பிடுறீங்க, முட்டை சாப்பிடுறீங்க, குட் புரோட்டீன் இருக்கு. ஆனா உங்க உடம்பு அந்த புரோட்டீனை பிரிச்சு எடுத்திருக்காது. கறி சாப்பிட்டோம் வேஸ்ட், முட்டை சாப்பிட்டோம் வேஸ்ட், பால் குடிச்சோம் வேஸ்ட், சத்தே கிடைக்க மாட்டேங்குது, உடம்புல தெம்பு இல்ல, வேலை செய்ய முடியல. ஏன்? ஏன்னா பெப்பை இந்த என்சைம் இல்ல. இப்படி உங்க உடம்புல கார்போஹைட்ரேட்டை எடுக்கிறதுக்கு, ஃப்ரூட்ஸ்ல இருந்து சத்து எடுக்கிறதுக்கு, வெஜிடபிள்ஸ்ல இருந்து சத்து எடுக்கிறதுக்கு, நார் சத்து எடுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு என்சைம்ஸ் வந்து தேவைங்க. இந்த என்சைம்ஸ்னா இல்லைன்னா பிரச்சனை தான். சரியா? சோ அப்ப இந்த என்சைம்ஸ் சுரக்க வைக்கிறதற்காக இதுக்குள்ள என்ன சேர்த்திருக்காங்க? வேம்பு, வில்வம், நெல்லி, அடுத்தது நம்ம சுக்குமல்லி காஃபி சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாம் உள்ள சேர்த்திருக்காங்க. இஞ்சி சேர்த்திருக்காங்க. மெயினா எதற்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரி பண்றதற்காக, ரத்தத்துல கிருமி இல்லாம வச்சுக்கிறதற்காக சேர்த்திருக்காங்க. சரியா? அப்ப இதுல யோசிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு 4 வருஷம் தண்ணி அடிச்சேன், இப்ப அடிக்கிறது இல்ல. அப்ப என்னுடைய கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சிருக்குமா? கண்டிப்பா. திரும்ப பழையபடி கொண்டுட்டு வர முடியுமா? அதுவும் முடியும். வேற உறுப்புகள் கேட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், டவுட்னு சொல்லிடுவோம். சரியா? கண்ணு போச்சுங்க, திரும்ப பழையபடி கொண்டுட்டு வர முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கல்லீரலை கொண்டுட்டு வந்துடலாம். சரியா? சோ நீங்க முன்னாடி தண்ணி அடிச்சுட்டு இப்ப தண்ணி அடிக்கல, திரும்ப கல்லீரலை பழையபடி கொண்டுட்டு வர முடியும். நான் ஒரு 10 வருஷம் வந்து வெளியே ஹோட்டல்ல புரோட்டா அப்படி இப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நிறுத்திட்டேன். ஆனா கொஞ்சம் லைட்டா பிரச்சனை பண்ணுது. கல்லீரல் பழையபடி கொண்டுட்டு வர முடியுமா? முடியும். சரியா? ஏன்னா இதுக்குள்ள அந்த நல்ல கிருமிகள் மட்டும் கோடிக்கணக்குல உள்ள வச்சிருக்காங்க. எதுல? நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்ல. இது வரைக்கும் நீ எப்படி சாப்பிட்டியோ சாப்பிடலையோ, கல்லீரல் எந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கோ, வயிறு எந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கோ தெரியாது ஒவ்வொருத்தங்களுக்கும். இருந்தாலும் நாங்க நல்ல கிருமியை சேர்த்திருக்கோம். அந்த நல்ல கிருமிக்கு சாப்பாடையும் உள்ள சேர்த்திருக்கோம். சரியா? நீங்க டாக்டர் கிட்ட வயிறு சரியில்லை டாக்டர், டயரியா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, வாமிட்டா வருது, லூஸ் மோஷனா இருக்கு, இந்த ஒரு 5 6 பிரச்சனைகள் சொல்லிட்டு போய் டாக்டர் நிக்கும் போது டாக்டர் ஒரு பொடி மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க, ஷாஷேயா. இதை தண்ணியில கலந்து குடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடிக்கணக்கான நல்ல கிருமிகள் தான் இருக்கும். இதுலயும் கோடிக்கணக்கான கிருமிகளை உள்ள வச்சிருக்காங்க. சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? நியூட்ரிசார்ஜ் பயோவேஜ் இருக்கும்போது உங்களுக்கு அற்புதமான உங்க உடம்புல எங்கெங்க டேமேஜ் இருக்கோ இல்லையோ அதை சரி பண்ணி உங்களுக்கு ரொம்ப வேலை பார்க்குதுங்க. கிட்டத்தட்ட 10 கோடி நல்ல கிருமிகள். 10 கோடிலாம் எப்படிங்க அவ்வளவு வைக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு ஸ்பூன் அளவு கூட அது இருக்காது. நீங்க பொடி நீங்க டாக்டர் கொடுக்கறது அதுக்குள்ள 10 கோடி விட கூட தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சோ அப்ப நம்ம மாத்திரை பொடி வடிவத்துக்குள்ள அந்த ஒரு மாத்திரைக்குள்ள இவ்வளவு அடக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அடக்க முடியும். சரியா? அப்ப டீடாக்சிபிகேஷன் நடக்கணுமா? எல்லாருக்குமே நடக்கணும். கழிவுகள் வெளியே போகணும், ரத்தம் சுத்தமா இருக்கணும். சோ ஒன்ஸ் தண்ணி அடிக்கிறது, இல்லாட்டி புரோட்டாவா சாப்பிடுறது, எக்ஸசைஸே பண்ணாம இருக்கிறது, ரொம்ப ஆயிலி ஃபுட் யூஸ் பண்றது, நான்வெஜ் ரொம்ப கன்சியூம் பண்றது, அப்படி இல்லையா தலைவலிக்கு இல்லாட்டி வேற எதுக்கோ மெடிக்கல்ஸ்ல நீங்களாவே மாத்திரை வாங்கி சாப்பிடுறது, அப்படி இல்லாட்டினாலும் டாக்டர் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைக்கு, சுகரா இருக்கலாம், பிபியா இருக்கலாம், சில மருந்துகளை ஆண்டாண்டு காலமா நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்களுடைய உடம்புல அது தங்கியிருக்கும். அதை நீங்க என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணி வெளியே அனுப்பணும். அதுக்காக இதுக்குள்ள இன்னும் என்ன சேர்த்திருக்காங்க? வில்வம் சேர்த்திருக்காங்க, பீட்ரூட் சேர்த்திருக்காங்க, நெல்லிக்கனி, அது போக நம்மளுக்கு இது உம் நாவல் சேர்த்திருக்காங்க. சரியா? இவ்வளவும் என்ன பண்ணும்? உங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜ நிறுத்தி வைக்குமா? இப்ப பயாலஜிக்கல் ஏஜ்னா என்னது, குரோனாலஜிக்கல் ஏஜ்னா என்னது? ஒரு மனுஷனை பாக்குறீங்க. சரியா? சோ நியூட்ரிசார்ஜ்ல இருக்கிற நீங்க உங்க கண்ணை ஸ்கேனிங் மிஷினா யூஸ் பண்ணுங்க. ஒரு மனுஷனை நீங்க பாக்குறீங்களா? தலையில இருந்து பாதம் வரைக்கும் பாருங்க. அவங்களுடைய டெக்ஸ்டர் எப்படி இருக்கு, தலைமுடி எப்படி இருக்கு, கண்கள் எப்படி இருக்கு,
அவங்களுடைய ஸ்கின் டோன் எப்படி இருக்கு, அவங்க எப்படி பேசுறாங்க, இது எல்லாம் மூச்சு விடுறது முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து கவனிக்கணுங்க. சரியா? எதுக்குங்க இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள உறுப்புகள் சரியா உங்களுக்கு வேலை பார்க்கல. சரியா? அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது வெளிப்படுத்தும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி வெளிப்படுத்தும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயசு என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 28ன்னு சொல்லுவாங்க. இன்னும் 28 வயசு தானா, பாக்குறதுக்கு 38 வயசு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஏன்? அப்ப 28 வயசுக்காரங்க 28 வயசு மாதிரி தானே இருக்கணும், ஏன் பார்க்க 38 வயசு மாதிரி இருக்கு? ஒண்ணும் கிடையாதுங்க. அவங்களுக்கு வயசு 28. ஆனா அவங்களுடைய உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு வயசு 38. புரியுதா? இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நல்லா கேள்விப்பட்டிருப்போம், அவருக்கு 55 வயசுதான், திடீர்னு ஹார்ட் அட்டாக்கா இறந்துட்டாரு. உம் கொஞ்சம் வயசு தானே அப்படின்னு சொல்றோம். இன்னும் 30 வயசுல ஹார்ட் அட்டாக்கா இறந்துட்டாங்களாம். 30 வயசுல ஹார்ட் வந்து நிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிக்காது. இப்போ ஹார்ட் அட்டாக் வருதா? வருதே. கேன்சர் வருதா? வருது. எல்லாருக்கும் ஸ்ட்ரோக் வருதா? பிபி வருதா? கிட்னி ஃபெயிலியர் ஆகுதா? 30 வயசுல என்னென்ன ஆகணுமோ ஆகுது. அப்படி ஏங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போறாங்க. நம்ம ஒரு செலிபிரிட்டிஸ் முதற்கொண்டு பாக்குறோம். சரியா? நமக்கு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னன்னே தெரியல காரணம் அப்படின்னு சொல்றோம். 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, அவங்க பிறந்ததுல இருந்தே சரியா சாப்பாடு எடுத்துக்கல, தூக்கம் இல்ல, தண்ணி இல்ல, எக்ஸசைஸ் இல்ல, வெளிய சாப்பிடுறது, ஹோட்டல் சாப்பிடுறது, இப்படி வந்ததுனால உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு வயசு 70 80 ஆயிருச்சு. புரியுதா? அதுல எந்த தப்புமே இல்ல. 30 வயசுல இறந்துட்டாரு, வயசு உங்களுக்கு 30. உள்ள இருக்கவங்களுடைய இருதயத்துடைய வயசு 80க்கு மேல ஆயிருச்சுங்க. அது டேமேஜ் ஆயிருக்கு, 30 வருஷம் டேமேஜ் ஆயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி எல்லா உறுப்புகளும், இருதயமே எடுத்துக்கோங்களேன், கொழுப்பு போய் அடைச்சு ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, அந்த கொழுப்பு டக்குன்னு ஒரு நாள் அடைக்காது. புரியுதா உங்களுக்கு? நேத்து பிரியாணி சாப்பிட்டேன், இன்னைக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? நேத்து புரோட்டா சாப்பிட்டேன், இன்னைக்கு உனக்கு அடைச்சிருமா? ஒரு நாள்ல டக்குன்னா யாருக்கும் அடைக்காது. மெல்லிய இந்த ரத்தை குழாய் இந்த இருக்குல்ல, நான் ஹெட்செட் மாட்டிருக்கேன்ல, இது மாதிரி உங்களுடைய அந்த பிளட் கேபிலரிஸ்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொழுப்பு போய் அடைச்சு சுத்தமா ரத்தம் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போக விடாம நடக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும். சரியா? அப்ப நீங்க என்ன அர்த்தம்? 20 வருஷத்துக்கு மேல நீங்க இஷ்டத்துக்கு சாப்பிட்டு தண்ணி அடிச்சு இப்படி எல்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வயசை விட உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு வயசு அதிகமாகுதுங்க. அது இப்படி உங்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய உறுப்புகளுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னா உங்களுடைய முடி, உங்களுடைய கண், உங்களுடைய ஸ்கின் டோன் எல்லாமே உங்களுக்கு அதை வந்து வெளிப்படுத்தி காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப என்ன ஆகும்? சீக்கிரமே வயசான ஒரு தோற்றத்தை நம்ம உடம்பு வந்து கொண்டுட்டு வந்து விட்டுருதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் நம்மளுக்கு அந்த உள்ள கல்லீரல் அது சரியா வேலை பார்க்கல. அப்ப சீக்கிரமே வெளியே வயசாக ஆரம்பிக்குது. அதற்காகத்தான் நியூ ரீசார்ஜ் பயோ ஏஜ். சரியா? அப்ப கடவுளால கூட என்ன பண்ண முடியாது, உங்களுடைய வயசை நிறுத்தி வைக்க முடியாது, வயசாக தான் தெரியும். ஆனா நியூட்ரி சார்ஜ் நம்ம என்ன சொல்லி கொடுக்கலாம், உங்க உறுப்புகளுக்கு வயசாகிறத எங்களால நிறுத்த முடியும். உங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜ் we can stop. சரியா? அப்ப நான் எப்படி எனக்கு இப்ப இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கேன், என் கை கால் நல்லா வேலை பார்க்குது, கண் வேலை பார்க்குது, மூக்கு வேலை பார்க்குது, உள்ள என் இருதயம் கரெக்டா இருக்கு, ரத்தம் கரெக்டா இருக்கு, இதே மாதிரி இப்ப எனக்கு வயசு 30, 60 வயசுல எனக்கு இதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன், 70 வயசுல இதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். முடியுமா? சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் சாத்தியம். உங்களுடைய ஃபுட் ஹேபிட், உங்களுடைய டயட், உங்களுடைய எக்ஸசைஸ், இது கூட சேர்த்து உங்க நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்னால முடியும். சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ்ல எத்தனை மூலிகைகள் இருக்கு? 72. 2 இல்ல, 3 இல்ல, 7 இல்ல, 10 இல்ல, 72 இருக்கான். 72 வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஏன்னா கல்லீரல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால 72 மூலிகைகள்.
இத நீங்க சொல்லி கொடுக்கணும் 72 மூலிகைகளை. சரியா? சோ அந்த 72ல அதாவது 53 வெறும் மூலிகைகள், 16 என்சைம்ஸ், 2 ப்ரோபயோட்டிக், ஒரு ப்ரீபயோட்டிக், நல்ல கிருமிகள், அந்த கிருமிக்கு சாப்பாடு, இது எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க. சரியா? அப்ப 72 மூலிகைகள் சொல்லணும்னா 72 மூலிகைகள் நம்ம சொல்ல முடியாது. ஆனா டாப் என்னன்னா சேர்த்திருக்காங்கன்னா கல்லீரலுக்குனாலே பால் நெரிஞ்சில்ங்க, இது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? பால் நெரிஞ்சில், வில்வம், சீபக்தான், உங்களுக்கு அது போக இஞ்சி, திப்பிலி, மிளகு, வேம்பு, பீட்ரூட், இது மாதிரி மூலிகைகள் எத்தனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 72. 72 பேரும் உங்களுக்கு நியூட்ரிஷன் பயோலஜில போட்டிருப்பாங்க. இப்ப வேம்புனா வேம்புன்னு போட்டிருக்க மாட்டாங்க, நீமுன்னும் இருக்காது. அக்சார்டிக்டா அப்படிங்கிற நேம் இப்படிதான் இருக்கும். இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடாது. இந்த பொட்டானிக்கல் நேம்ஸ் எல்லாம் நீங்க ஒன்ஸ் சர்ச் பண்ணி நீங்க பார்க்கும்போது அதோடைய தமிழாக்கம் உங்களுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதோடைய எந்த பெயர் உள்ள சேர்த்திருக்குன்னு தெரியலையோ அந்த பெயரை நீங்க கூகுள்ல இன் தமிழ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்துடும். சரியா? அப்ப பொதுவா இது எதுக்குங்க? மெயினா கல்லீரல் தாங்க. அடுத்தது வயிறு. இந்த ரெண்டையும் சரி பண்றதுக்காக நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பொதுவா என்ன பிரச்சனை இருந்தா நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் கொடுக்கலாம்? சோ இது வந்து என்னுடைய கேள்வி உங்களுக்காக. நீங்க பதில் ஆன்சர் சாட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. என்ன நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் எதற்காக கொடுக்கலாம்? இதான் கேள்வி. நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் எதற்காக சஜஸ்ட் பண்ணலாம்? இப்போ ஒருத்தவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்கலாம்? எதற்கானது? சசிகலா மேம், லிவர் டேமேஜ். பொன்குணா சார், ஆல்கஹால். குட். ரீஜெனரேஷன் ஆஃப் லிவர். கமல் சார். எல்லாரும் பதில போட்டுடுங்க. நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் எதற்காக மக்களுக்கு கொடுக்கலாம்? டீடாக்ஸ். பொன்குணா சார். for liver. Regenerate the liver. Okay. Also for gut health. வேற ஒருத்தங்க தமிழ்ல நிறைய அடிச்சிருக்காங்க. குணசுதா மேம். பசி இல்லாமல் இருந்தால், குமட்டல் இருந்தால் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்குவதற்கு. கரெக்ட். சோ சூப்பர்ங்க. டஸ்ட் அலர்ஜி. பொன்குணா சார். சார் டஸ்ட் அலர்ஜிக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் S5 தான் நம்ம கொடுக்கணும். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு குட்டி ரீகேப் மாதிரி சொல்றேன். நீங்க போட்ட ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்ட். நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் எதற்காக, யாருக்காக, என்ன பிரச்சனை பண்ணா போடலாம்? சோ செரிமான பிரச்சனை இருந்தால் குணசுதா மேம். ஃபார் ஃபேட்டி லிவர். குட். கற்பகம் மேம். அப்ப பொதுவா என்ன பிரச்சனைங்க? கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் போட்டிருக்காங்க இல்லையா? ஃபேட்டி லிவர் இருக்கான், கல்லீரல் கொஞ்சம் வீங்கி இருக்கான், வயிறு வலிக்குதான், அவங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நியூட்ரிஷன் பயோஸ் கொடுங்க. தண்ணி அடிப்பாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி அடிச்சாங்க, இப்பயும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸ்மோக் பண்றாங்க, இன்னும் குட்கா இதெல்லாம் கன்சியூம் பண்ணுவாங்க, நியூட்ரிசார்ஜ் பயோஸ் கொடுங்க. சரியா? அசிடிட்டி பிரச்சனை இருக்கு, பசிக்கவே பசிக்காதான், சாப்பிட்டாலும் பசிக்குதுன்னு தெரியலையா அவங்களுக்கு, சாப்பிட்ட சாப்பாடு சரியா டைஜஸ்டே ஆகாது, ஒரு மாதிரி கும்முன வயிற்றுல இருக்கும் அவங்களுக்கு, மோஷன் கரெக்டா போகல, கான்ஸ்டிபேஷன் ஆகுது, கேஸ் ரொம்ப ஃபார்ம் ஆகுது, சாப்பிட்ட சாப்பாடு ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாத்துக்கும் நியூட்ரிசார்ஜ் பயோஸ் கொடுக்கலாம். வேற வழி இல்ல, நான் ஹோட்டல்ல தான் வெளியே சாப்பிடணும், எனக்கு அந்த அளவுக்கு வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிட முடியாது, இல்லாட்டி நாங்க வந்து ஊர் ஊரா போவேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் வீட்டு சாப்பாடு ஆரோக்கியமா சாப்பிட முடியாது. மீட்டிங் போகணும்,
சில நபர்களை நான் பார்க்கணும். அப்ப நான் எந்த இடத்துல இருப்பேன், எங்க சாப்பிடுவேன் எனக்கே தெரியாது. அப்ப நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5-6 வருஷம் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். வீட்டு சாப்பாடு கிடையாது. அப்படியே இல்லைனாலும் வீட்டு சாப்பாடை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு நான் இது வரைக்கும் ஆயில் வச்சுதானே சமைச்சிருப்பீங்க. எல்லாரும் வெறும் அவுச்சு மட்டும் தான் நாங்க சாப்பிடுவோம். அப்படியே கீரை எல்லாத்தையும் எப்படியே பச்சையா தான் சாப்பிடுவோம்னு சாப்பிடல. எண்ணெயை ஊத்தி தாளிச்சு இப்படித்தானே பண்றோம் எல்லாருக்கும். அது போக பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், சுவாசிக்கிறேன். தண்ணி, காத்து, ஆப்பிள், பப்பாளி, முட்டைக்கோசு இதை சாப்பிட்ட கழிவுகள் எல்லாம் உடம்புல தேங்கிதான் இருக்கும். இந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு பொதுவா நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் அனைவருக்கும் நான் இப்ப சொன்ன பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. கண்டிப்பான முறையில் உடம்புல ஆறுதல் தெரியும். நம்ம சுரேஷ் சார் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸே நீ குடுக்கறதுக்கு முன்னாடி எந்த ப்ராடக்டும் குடுக்குறியோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் கொடுத்துரு 2 மாசம் சொல்லுவாரு சார். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்க கொடுத்த இந்த ப்ராடக்ட், இந்த நியூட்ரிசார்ஜ் மேனு, நியூட்ரிசார்ஜ் வெஜ் அந்த அளவுக்கு உடம்புல எந்த வித்தியாசம் பண்ணலையேன்னு சொல்லிடுவாங்க. நமக்கே டவுட் வரும், என்னடா ஒரு வித்தியாசம் தெரியலன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி டவுட் வரும். சரியா? அவங்களுடைய வயிறு பிரச்சனையா இருக்கும், கல்லீரல் பிரச்சனையா இருக்கும். நம்ம குடுக்கறது அப்படியே அவங்களுக்கு மோஷன்ல யூரின்ல வெளியே போகுதே தவிர ஒரு சொட்டு கூட உடம்புல ஒட்டல. புரோட்டீனும் ஒட்டல, நார் சத்தும் ஒட்டல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எப்படி இப்ப ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். உடனே டக்குன்னு போயிருவீங்களா? இல்ல, ஃபுல்லா இருக்கிற பழைய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேத்திட்டு நல்லா ஒயிட் வாஷ் பண்ணிட்டு, முடிஞ்சா ஒரு ஹோமம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே குடியேறுறோம். அதே மாதிரி உங்க உடம்புக்குள்ள ஒரு நல்ல பொருளை அப்சார்ப் பண்றதற்கு முன்னாடி கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றுறதற்கு, தேவையில்லாத நச்சுத்தன்மையை வெளியேற்றுறதற்கு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ எடுத்து கொள்ளலாம். சரியா? இது பைலேயர்டு டேப்லெட், 2 கலர்ல இருக்கும். ஏங்க 2 கலர்ல இருக்கு கேட்பாங்க வாங்குறவங்க. ஐயோ தெரியலையே அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. ஒரு சைடு எல்லாம் மூலிகைகள், அது நீங்க கண் கூட பார்க்க முடியும். இன்னொரு சைடு எல்லாம் என்சைம்ஸும் நல்ல கிருமிகளும் உள்ள இருக்கு. நல்ல கிருமி என்சைம்ஸ் ஒயிட் கலர், மீதி ஒரு மாதிரி கிரீனிஷ் ப்ரௌன் மூலிகைகள். சரியா? அப்ப இதுக்குள்ள இருக்கிறது என்னது? மூலிகைகளே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யாருக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறாங்களோ கொடுங்க, ஸ்மோக் பண்றாங்களோ கொடுங்க. குறைந்தபட்சம் 3 மாசம் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு லைட்டா கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியறதுக்கே 3 மாசம் ஆகும். டக்குன்னு ஒரே நாள்ல மேஜிக் பொடி கிடையாது. என் கல்லீரல் சரியாகி பழைய மாதிரி ஆகணும். நீ 10 வருஷம் தண்ணி அடிச்சிருப்பீங்க, ஒரே மாத்திரையில ஒரே நாள் இரவுல சரியாகணுமா? சரியா? அது போக சில பேருக்கு போன் போட்டு கேட்டாங்க, மேம் அவங்க ரொம்ப தண்ணி அடிக்கிறாங்க, ஒய்ஃப் ஃபீல் பண்றாங்க, மாத்திரைன்னு சொல்லி கொடுத்தா அவர் கேட்க மாட்டாரு, பால்ல அவருக்கு தெரியாம கலந்து கொடுத்துறவா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, அப்படிலாம் நீங்க கலக்க கூடாது. ஏன்னா அந்த ஒரு ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் ராங்கா நடந்துரும். தண்ணியில மாத்திரை எடுக்கிறத தண்ணியில தான் எடுக்கணும். சரியா? நீங்க பால்ல இடிச்சு கலக்கும் போது அது வேற மாதிரி ஆயிடும். சொல்லி கொடுங்க. ஏன் சொல்லாம கொடுக்குறீங்க? அவர் அப்படிதான் தண்ணி அடிக்கிறார், கேட்கவே மாட்டேங்கிறாரு. என்ன புரியல? உங்களுக்கு தெரிஞ்சு இப்படி ஆகும். சரியா? இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும், உடம்பு சரியில்லாம போகணும். அனையாரும் உங்களை பாக்குறது உங்க ஒய்ஃப் தானே. உங்களால அவஸ்தைப்பட போறது உங்க பிள்ளைங்க தானே. புரியுதா? உங்க சந்தோஷத்துக்காக நீங்க குடிச்சு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துடைய சந்தோஷத்தையும் கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. சரியா? அப்ப நம்ம இத எடுக்கும் போது ஆல்கஹாலை அவங்க நிறுத்திதான் ஆகணும், ஸ்மோக்கிங் ஹேபிட்டை விட்டுதான் ஆகணும். இதை எப்பங்க எடுத்துக்கிற? 1 டம்ளர் தண்ணியில ஒண்ணு உங்களுக்கு மதிய உணவுக்கு பின் எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு. அப்படி இல்லைன்னா நைட்டு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 30 நிமிடம் கழித்து நீங்கள் எடுத்து கொள்ளலாம். சரியா? சோ இது நம்மளுக்கு 30 டேப்லெட் இருக்கும். 1 மாசத்துக்கு ஒரு நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் கரெக்டா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் வரைக்கும் கொடுக்கறதுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. இதை செஞ்சிருமோ வச்சிருமோ, எதுவுமே செய்யாதுங்க.
ஏன்னா மூலிகைகள் தான். எப்படி நியூட்ரிஷா ஜஸ்ட் ரைஸ் சொன்னோமோ அதே மாதிரி இதுலயே மூலிகைகள் தான். இதை நீங்க அழகா ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிவி எல்லாமே கூடும். இது இப்ப நான் தொடர்ந்து எடுத்துக்கலாமாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்பாங்க. நல்லா தான் இருக்கேன், ஒண்ணும் செய்யல, ஆனா நான் இதை எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். சரியா? எப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள கழிவுகள் உள்ள போகத்தான் செய்யும். அது டெய்லி நம்ம வந்து சுத்தப்படுத்துற மாதிரி, வெளியே நீங்க டெய்லி குளிக்கிற மாதிரி உள்ள ஒரு மாத்திரையை போட்டு 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 சுத்தப்படுத்துறோம். உங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். உடம்புல ஒரு மாதிரி கழிவுகள் எல்லாம் வெளியே போகும்போது இது வரைக்கும் இல்லாத தெம்பு கிடைக்கும். லைட்டா குட்டி ஒரு பனானா சாப்பிடும் போதே நிறைய ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சாப்பிடுற ருசி தெரியும், பசிக்கும், நல்லா தூக்கம் வரும். சோ ஒரு மனுஷன் தூங்கி முழிச்சாலே பிரச்சனை பாதி முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அப்படி இல்லாட்டி நான் வந்து செகண்ட் சாதியும் அந்த இதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரைஸ் பண்ணுங்க. சொல்லுங்க குணசுதா மேம். மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. மேடம் நான் ஒருத்தங்களுக்கு ஒரு புதன்கிழமை வந்து பிஜே கொடுத்தேன் மேடம். அது உங்ககிட்ட கூட ஒரு டவுட்டு கேட்டிருந்தேன். பிஜே கொடுத்துருந்தேன். அவங்க புதன்கிழமை ஈவினிங்ல இருந்து சாப்பிட்டாங்களாம். புதன், வியாழன், வெள்ளி, சனி 4 சரி நாள் எடுத்துக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து டயேரியா ரொம்ப, நான் சொல்லி தான் கொடுத்தேன் டயேரியா போகும், சில சரி பேர்த்துக்கு ஒத்துக்கும் சில பேர்த்துக்கு போகும்னு சொன்னேன். அவங்களுக்கு வந்து ஓவரா போச்சாம். சரி அதனால நான் என்ன சொன்னேன்னா 2 நாள் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. நேத்து குடிக்க சொல்லல, இன்னைக்கு வேண்டான்ட்டேன். நாளையில ம் இருந்து திருப்பி எடுக்க சொல்லியிருக்கேன் மேம். ஓகே மேம். அவங்க உடம்புல இருக்கிற அந்த ஆ நச்சு தான் வெளியேகிறது. அவங்களுக்கு ரொம்ப போதுன்னா எத்தனை தடவை போதும்? அதான் வெள்ளிக்கு 10 தடவை போனாங்களாம் பாத்ரூம். சாப்பிட்ட உடனே சாயங்காலம் மட்டும், நைட்டு மட்டுமா? இல்ல இல்ல, வெள்ளி, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை மேடம். ஓ சரி 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 மேடம். அதனால நேத்து வந்து சாயந்தரம், அவங்க ரொம்ப லீனா தான் இருப்பாங்க, வயசு வந்து 75 ஆகுது. அதனால நேத்து இன்னைக்கும் எடுக்க வேண்டாம் சொல்லியிருந்தேன் மேடம். ம் ம் ஆனா திருப்பி நின்றுச்சான். இன்னைக்கு இப்ப போன் போட்டு கேட்டேன், இல்லம்மா எனக்கு போகல, சரியாயிடுச்சுன்னாங்க. ம் நான் தான் 2 நாள் விட்டு திருப்பி நீங்க நாளையில இருந்து சாயந்தரம் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி மேடம். அவங்க வந்து சரி என்னை எடுத்துக்கோங்க, ஒண்ணு அப்சர்வ் உங்க உடம்புல சேர்ற வரைக்கும் அப்படி நான் போகும் தான் சொல்லி தான் கொடுத்தேன். ஆனா சரி அவங்களுக்கு வந்து எலும்பு அந்த அந்த காட்டில இந்த ஜவ்வு வந்து கிராக் ஆயிருக்குன்னு நான் உங்ககிட்ட கூட டவுட் அன்னைக்கு கேட்டிருந்தேன். ஆமா. ம் நீங்க கூட கொடுக்க சொன்னீங்க, நான் தான் போய் கொடுத்துருக்கேன். ஆனா அவங்களுக்கு இப்போ ஒன்றும் ஆகல, சரியாயிடுச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்க வேண்டாம், நாளையில இருந்து நீங்க அதே மாதிரி ஈவினிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே மேம். அவங்க அடுத்த 2 நாள் எடுத்துக்க சொல்லுங்க. இல்ல அவங்க அடுத்த 2 நாள் எடுத்தோம், அதாவது இந்த ஒரு வாரத்துக்கு மேலயும் டயோரியா நீடிச்சுச்சுன்னா திரும்ப நீங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க. சரியா? நான் சொல்றேன். ஓகே மேடம், நான் நாளைக்கு தான் நீ எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஓகே மேம், தேங்க்யூ. நான் மென் டேப்லெட் கொடுத்துருக்கேன், வெஜ்ஜு ஒமேகா கொடுத்துருக்கேன் காலையில சாப்பிட. சரி மேம். பிஜே வந்து சாயந்தரம் சாப்பிட சொல்லியிருக்கேன். சரி மேம், கரெக்ட் தான் கொடுத்தது எல்லாமே. ஓகே மேம், நான் வேற ஏதாவது டவுட் இருந்தா உங்களுக்கு கால் பண்றேன். சரி மேம். ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லுங்க சார், செய்யதமின் சார். மேடம் இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. சரி. போட்டோ அனுப்பிச்சிருப்பேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல. இல்ல நான் பார்க்கல சார். சொல்லுங்க சார். மேடம் அவங்க காலில் அந்த நரம்பெல்லாம் சுத்திட்டு இருக்குதா? இந்த காலு அந்த சரி. செரிகோசா என்ன சொல்லுவாங்கல்ல அதுக்கு? வெரிகோஸ் வெயின். ஆமா சார். அதுக்கு என்ன மேடம், அதுக்கு என்ன தரலாம்? நம்ம வெரிகோஸ் வெயினுக்கு நியூட்ரி சார்ஜ் எடுக்கிறனால சரியாகும் நம்ம எந்த பொருளும் சொல்ல முடியாது சார். சரி. அது இதனால உங்களுக்கு திரும்ப கம்ப்ளீட்டா கியூர் ஆகும் அப்படின்னு நம்ம நியூட்ரி சார்ஜ் பொருட்கள்னால சொல்லி இந்தாங்க ப்ராடக்ட்னு கையில கொடுக்க முடியாது. அதற்கு நம்மகிட்ட தீர்வு கிடையாது. நம்ம நர்வ் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு வேணா நம்ம நியூட்ரி சார்ஜ் வெஜ் ஒமேகா கொடுக்கலாம். அவ்வளவுதான் மேடம் அதுக்கு? ஆமா, அதுதான் கொடுக்கலாம். அது வெளியில தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா? ஆமா சார். இது கொடுத்து நம்ம சொல்லிடலாம், இது எடுத்துங்க, உங்களுக்கு நரம்புல பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் நரம்புல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லலாம் தவிர நம்ம வந்து வாக்கு கொடுக்க முடியாது. அதாவது நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பொய் சொல்ல முடியாதுல்ல. இதை நீங்க இப்ப நான் நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் வந்து கல்லீரல் திரும்ப பழையபடி கொண்டுட்டு வர முடியுங்க, இவ்வளவு நாள் நீங்க தண்ணி அடிச்சாலும் கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற வாக்குறுதி என்னால கொடுக்க முடியும். ஆனா இந்த வெரிகோஸ் வெயினுக்கு, ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு, இன்னும் சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் எடுக்கிறனால
நீங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருவீங்க நம்ம சொல்ல முடியாது சார். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். இன்னும் வேற யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மகோத்சவா ஃபங்க்ஷனுங்க. சோ இது என்னங்க ஃபங்க்ஷன், எங்க நடக்குது, என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சார்ஜ் வந்து உங்களுக்கு அருமையா அழகா உங்களுக்கு ஆஃபர்ஸும் கொடுத்து அதை முடிக்கிறவங்களுக்கு அதை பாராட்டும் விதமாக நிறைய கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரியா, நீங்க என்ன பண்ணணும்னா இது ஒண்ணு கூட விடக்கூடாது. எங்கங்க பக்கத்துல நடக்குது, கேரளா, டெல்லி அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா ஒருக்க போய் பாருங்க, அங்க வர மக்கள், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க எப்படி முன்னேறாங்க, நியூட்ரி சார்ஜ் எப்படி உங்களை கௌரவிக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது சரி இதுக்காக நம்ம பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஊக்கம் வரும். ஏன்னா நான் நினைச்சு பார்க்காத விட, நான் என்ன வந்து அவங்க மும்பை கூட்டிட்டு போகும்போதோ டெல்லி கூட்டிட்டு போகும்போதோ அங்க மக்கள் பாக்குறது, சோ இவங்க அவங்களுக்கு கொடுக்குற அவார்ட்ஸ், gift, இதெல்லாம் பார்க்கும்போது நானே ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன். என்னப்பா இவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. சோ மிலன் சார், மனிஷா மேம்லாம் எப்படி உட்காந்து பேசுவாங்கன்னா ரொம்ப பெரிய இது மாதிரி அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே பக்கத்துல ரொம்ப எல்லாரையும் ஒரே இதா ட்ரீட் பண்ணி உட்கார வச்சு நம்மளுடைய கேள்விகள், நம்மளுடைய பதில்கள் எல்லாத்தையும் நல்லா காது கொடுத்து கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ அவங்களுக்கு வந்து முன்னேறணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கமே கிடையாது, அது நல்லா தெரியும். அதனால அவங்க நடத்துற ஃபங்க்ஷன் நீங்க ஈஸியா முடிக்கிற மாதிரிதான் இருக்கும். டார்கெட் பாத்தீங்கன்னா ஐயோ முடிக்காத மாதிரி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்காது, ஈஸியா முடிக்கிற மாதிரிதான் இருக்கும். அதுதான் மகோத்சவா ஃபங்க்ஷனும். இது என்ன எப்ப நடக்குதுன்னா 4 பிளேஸ பிரிச்சுட்டாங்க. நம்ம சவுத் சைட்ல கொச்சின்ல வச்சு நடக்குது, கேரளால கொச்சின்ல வச்சு நமக்கு நடக்குது வருகின்ற ஜனவரி 13. இதுல நீங்க கலந்துக்கிறதுக்கு பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், சந்தோஷ் நாயர் வந்து பேச போறாரு. நீங்க உங்களை லாக் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது, உங்களுடைய ஐடியில இருந்து 3 மாதங்கள் கூட்டும் போது நியூட்ரி சார்ஜில் 7500 பிவி பண்ணிருக்க வேண்டும். சரியா? சோ அக்டோபர் மாதம் குறைந்தபட்சம் நியூட்ரி சார்ஜ்ல 100க்கு மேலேயாச்சும் பண்ணிருக்கணும். சரியா? ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து அக்டோபர் மாசம் ஒரு 1000 பிவி, நவம்பர் மாசம் 1000 பிவி, 2000 பிவி நினைச்சுக்கோங்களேன். சோ மீதி இருக்கிறத டிசம்பர் மாசம் பண்ணி 7500 வர்றதுக்கு எவ்வளவு பண்ணணுமோ பண்ணா போதும். 3 மாதங்கள் தொடர்ந்து இத பண்ணிட்டீங்களா நீங்க கொச்சின்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலாம். சரியா? சோ அப்ப என்ன பண்ணணும், 3 மாதங்களை நியூட்ரி சார்ஜ்ல மட்டும் நீங்க பண்ணிருக்க பிவிய கூட்டும் போது 7500 பிவி வந்திருக்கணும். அப்ப சில நபர்கள் டவுட் கேட்பீங்க, இந்த ஒரு கன்சிஸ்டன்சி பிளான்ஸ் மாசம் மாசம் தொடர்ந்து அடிச்சு என்னமோ தரேன்னு சொன்னாங்களே, அப்ப அதுக்கு தனியா இதுக்கு தனியா பண்ணணுமா? இல்ல, அதுக்கு தனியா இதுக்கு தனியா தேவையே இல்லை. இந்த கன்சிஸ்டன்சி பிளான்ஸ் தொடர்ந்து 6 மாசம் நியூட்ரி சார்ஜ்ல என்ன பண்றீங்களோ அதுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அப்படி தொடர்ந்து 1500 6 மாசம் அடிக்கிறவங்களுக்கு அதோடைய நன்மை அப்படியேதான் இருக்கு. இப்ப இந்த 7500 புதுசா சொல்லியிருக்கோம்ல, அப்ப நீங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் 7500 வரணும்னு சொன்னோம். இந்த 3 மாதம் நீங்க 1500 பிவி கன்சிஸ்டன்சியா பண்றீங்களா? 3 மாதம் ஓகே பண்ணுங்க. சரியா? அப்ப 4500 பிவி இதுக்கே வந்துடும் நீங்க கன்சிஸ்டன்சி பிளான்ஸ் வரும்போது. சரியா? மீதி இருக்கிற 2500 பிவிய நீங்க ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லயோ எப்படியோ கூட கொஞ்சம் பண்ணிருந்தீங்கன்னா கொச்சினுக்கு தகுதி ஆயிருக்கீங்க. அப்ப இது வரைக்கும் இந்த கன்சிஸ்டன்சி பிளான் சேரலையே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப இருந்து பண்ண ஆரம்பிங்க, இட் வில் பி கன்சிடர். சரியா? அப்ப தொடர்ந்து 1500 பண்றவங்களுக்கு 3000 மதிப்புள்ள டிபி பொருட்கள் இலவசமா கிடைக்கும். இதுவே தொடர்ந்து 2500 பண்றவங்களுக்கு 5000 மதிப்புள்ள டிபி பொருட்கள் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? சரியா? சோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப எங்க என்னங்க பண்ணுவாங்க, சந்தோஷ் நாராயண் வந்து பேசுறாரா, 10,000க்கு மேல பண்றவங்கள, 25,000க்கு மேல பண்றவங்கள, 50,000க்கு மேல 3 மாதங்கள் பண்றவங்கள ஸ்டேஜ்ல கூப்பிட்டு கௌரவிக்க போறாங்க. சரியா? சோ அது போக லீடர்ஸையும் அவங்க பயங்கரமா உற்சாகப்படுத்த போறாங்க. இதுக்கு ஆல் ராயல்டி, பீலக், பேர்ல், ஸ்டார் பேர்லர், எமரால்ட், ஸ்டார் எமரால்ட் எல்லாரும்
போன வருடம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல நீங்க நியூட்ரிஷன் அதுல எவ்வளவு பண்ணிருக்கீங்க காட்டினா போதும், உங்களையும் ஸ்டேஜ்ல கூப்பிட்டு கௌரவிப்பாங்க. இதுவே ரூபி ஸ்டார், ரூபி சஃபியர் ஸ்டார், சஃபியர் டைமண்ட், ஸ்டார் டைமண்டுக்கு ஸ்டேஜ்ல கூப்பிட்டு ஷால் போர்த்தி உங்களை கிரீடம் வச்சு பொன்னாடை போர்த்தி உங்களை கௌரவிக்கிறத விட உள்ள வந்து அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்டே ராஜ மரியாதையாக இருக்குங்க. சரியா? சோ இந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் எனக்கு இருக்கு அப்படிங்கிறவங்க ப்ளீஸ் இப்பவே கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிசம்பர் மாசம் போச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு ஜனவரியில உடனே ஃபங்க்ஷன் வந்துடும். சரியா? மேம் இதனால போயிடுச்சு அதனால போயிடுச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு யாருமே விட்டுறக்கூடாது. இங்க வராதவங்களுக்கு கூட இத சொல்லி புரிய வைங்க. சோ நன்றி, வணக்கம். இதுல டவுட் இருந்துச்சுன்னா இப்ப நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். ஜெகதீசன் சார். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மேடம் நமக்கு பயோ எடுத்தாங்க. மேடம் இந்த அடுத்த ஒரு ஆஃபரை பத்தி பேசுறேன் இல்லையா? ஆஃபர் இப்ப இந்த மகோத்சவ ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன் சார். ஆமா மேடம். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்போ 2 பேர் கேட்டீங்க. வேற யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பயோ ஏஜ் அப்படி இல்லைன்னா ஏதாவது நியூட்ரி சார்ஜ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஏதாவது தயக்கம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். மேடம் உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. சார் சொன்னபடி ஏஎன்சிசி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. சோ அதுல நீங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே சேரவே மாட்டீங்க. அந்த கோர்ஸ் வந்து ஒரு அருமையான கோர்ஸ். உங்களை ஒரு நியூட்ரிஷனா இந்த உலகத்துக்கு காட்ட வைக்கிறதற்காக ஒரு கோர்ஸ். இதை படிச்சிட்டீங்கன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க டாக்டர்கிட்ட போய் பேசலாம், ஒரு யார்கிட்டனாலும் பேசலாம், வெல் எஜுகேட்டட் பீப்புள்கிட்ட பேசலாம். அவங்க வந்து என்னங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏஎன்சிசி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்றதுனால உங்களுடைய வாழ்க்கையே அப்படியே மாறும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். சரியா? சோ ஏஎன்சிசி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து சேரணும், எனக்கு தெரியல எப்படி சேரணும் இதெல்லாம் சொல்றவங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் உங்களை கைட் பண்ணுவேன். ஓகே. வாங்க சையத் அமீன் பீர் சார். மேடம் உங்களை அட்மிட் பண்ணு சார். அட்மிட் பண்ணுங்க. அவர் கேட்டுட்டாரு சார். கேட்டாருங்களா? ஓகே. கேட்டார். பண்ணிடலாம். சரி, வேற யாருக்கும் எதாவது டவுட் இல்லை அப்படின்னா நம்ம சார் மேடம் செஷன் க்ளோஸ் பண்ணலாம்ல? க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஓகே மேடம். நான் செகண்ட் சாவுட் சொல்லிட்டேன் இல்லையா? செகண்ட் பேர் என்னது? செகண்ட் சாதி. அது சொல்லிடவா சார்? ஆமா சொல்லிருங்க. ஓகே சார். சோ செகத் சாதி அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குங்க. சோ அது ஹிந்தில தான் இருக்கு. அதுக்கு என்னங்க மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செகத் சாதி அப்படிங்கிற இயக்கத்துக்கு தமிழ்ல உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 செகண்ட் அந்த பிபிடி எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இது ஒரு அற்புதமான இயக்கம்ங்க. இந்த நம்பரை ப்ளீஸ் எல்லாரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. செகத் சாதினா என்ன? ஒரு மனுஷனுக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை போக்குறதுக்கு டாக்டர்கிட்ட போக அவங்க விரும்பல, ஒரு நல்ல ஒரு மருந்து அதாவது இயற்கை மூலிகைகள் சாப்பிட்டு பிரச்சனையை குணப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கிற நபர்கள்ல உங்ககிட்ட வந்தா அவங்கள நீங்க கூட்டிட்டு வாங்க. ஸ்கேன் பண்ற மிஷின் இருந்துச்சுன்னா ஏறி நிக்க சொல்லி ஸ்கேன் பாருங்க. அப்படி இல்லையா இந்த நம்பர் கீழ்காட்டுற நம்பரை என்ன பண்ணணும்னா நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர், RCM ஐடி, எந்த நபர்களை நீங்க பரிந்துரைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர், RCM ஐடி, அது போக அவங்களுடைய RCM ஐடி இல்ல, பெயர், போன் நம்பர், என்ன பிரச்சனை வாட்ஸ்அப்க்கு தட்டி விடுறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு உடனே உங்களுடைய போனுக்கோ இல்லாட்டி அவங்களுடைய போனுக்கோ மெசேஜ் வரும். ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதோட உங்களோட பெயர், வயது, என்ன பிரச்சனை, அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கா, நல்லா தூக்கம் வருதா, பசிக்குதா, தண்ணி தவிக்குதா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க அவங்களுக்கு அனுப்புறீங்க. அனுப்புனோடனே அவங்க பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க,
அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டாக்டர் என்ன நியூட்ரிஷனோட கன்சல்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு இந்த டைம்ல இந்த நேரத்துல இவரோட இந்த டாக்டரோடைய கன்சல்டேஷன் மெசேஜ் அனுப்புவாங்க. ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேல நீங்க என்ன கேள்வி கேக்குதோ தோணி கேட்டுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? டாக்டர்கிட்ட போனா உங்களுக்கு 2 நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு டைம் இருக்கா? இல்லவே இல்லைங்க. அதுவும் நீங்க ஜிஹெச் போய் பாருங்க, 2 செகண்ட் கூட பேசுறதுக்கு டாக்டருக்கு நேரம் கிடையாது. அவங்க தப்பு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய இருக்கும் இல்லையா? இந்த போன வருஷம் இந்த இப்படி சாப்பிட்டேன் டாக்டர், இந்த ஒரு அடிபட்டுச்சு, இந்த இடத்துல வீங்கிச்சு, அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு, இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்குலாம் அவங்களுக்கு டேர கிடையாது. என்ன இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சோ 20 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு இருக்கும். அடுத்த ஒரு 15 நாட்களுக்கு பின் திரும்ப கால் பண்ணி நாங்க இப்படி சாப்பிட சொன்னோமே, டயட் இருக்க சொன்னோமே அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது நபர்களை கூட்டிட்டு வாங்க, என்ன பிரச்சனைனாலும். சரியா? சோ உடம்பு ரீதியா பிரச்சனை, சுகரு, பிபி, வெயிட்ட குறைக்கணும், வெயிட்ட கூட்டணும், மன ரீதியா பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க. அவங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் ஆர்சிஎம் பொருட்கள் வாங்குறதற்கு தயாராக இருக்கணும், ரூவா இருக்கணும். நம்ம சொல்ற டைம் மீட்டிங்க அட்டன் பண்ணிருக்கணும் வித் குட் இன்டர்நெட் கனெக்ஷன். நீங்க கூட்டிட்டு வர நபர்கள் 3 பேர்த்துக்கு மேல நீங்க கூட்டிட்டு வரீங்க, 3 பேருமே லாஸ்ட் நம்ம டாக்டர்கிட்ட பேசுங்கன்னு அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் மீட்டிங்ல இருந்து உக்காந்துகிட்டு இருக்க இங்கிட்டு நீங்க மீட்டிங்ல ஜாயின் பண்ணலன்னா உங்களுக்கு அடியில வரக்கூடிய நபர்கள் 3 பேர் கேன்சல் ஆச்சுன்னா அடுத்து நீங்க யாரையுமே இந்த இயக்கத்துக்காக நீங்க கூட்டிட்டு வர முடியாது. சோ கேன்சல் ஆகாம மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? அப்ப அவங்க நம்ம பொருட்களை யூஸ் பண்றதுக்கும் தயாரா இருக்கணும். ஓகே சார், நாங்க இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இல்ல கடைசி நீங்க நியூட்ரிசார்ஜ் வாங்கணும், ஆர்சிஎம்ல இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கணும் சொல்லும்போது மாட்டேன் அப்படின்னு சொல்ல கூடாது. சரியா? ஒரு நல்ல முறையில உடம்ப சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அவர்களை கூட்டிட்டு வாங்க. உங்களுடைய உங்களுடைய இன்கம் எல்லாம் போடும். ஏன்னா நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியல, ஏன்னா நம்ம பேசுறதுக்கும் டாக்டர் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப டாக்டர் வந்து பிரச்சனை ஃபுல்லா கேட்டுட்டு நீங்க இப்படி காலையில சாப்பிடறத மாத்துங்க, தண்ணி இப்படி குடிங்க, தூக்கம் இப்படி தூங்குங்க, அது போக நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் போது அவங்க வராங்க. மக்களிடம் ஒரு பைசா வாங்க போறதில்லை. ஒரே ஒரு செக் பாயிண்ட், அசோசியேட் பையர் ஆகிய நீங்கள் தொடர்ந்து 3 மாதம் முதல் 10 நாட்களுக்குள் ஆர்சிஎம் நியூட்ரிசார்ஜ் ஆர்சிஎம்ல எந்த பொருட்களினாலும் நீங்க உங்க ஐடியில இருந்து 5000 பிவி பண்ணிருக்கணும். சரியா? 5000 பிவி பண்ணிருந்தீங்கன்னா நீங்க செகண்ட் சாதிங்கிற இயக்கத்துக்கு அடியில யாரனாலும் கூட்டிட்டு வரலாம். நீங்க நம்ப மாட்டீங்க, ரொம்ப பயங்கர ரெஸ்பான்ஸ். இது வந்து நம்ம ஸ்டேட்ல எப்படி இருக்குன்னு தெரியல, மித்த ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு இதுக்கு அடியில வர்றவங்களுடைய இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 700 பேரு 1000 பேர் இவ்வளவு பேர் வராங்க. சோ இதை டவுட் இருந்தாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேட்கலாம். சொல்லுங்க சார், சுகுமார் சார். அந்த ஸ்கிரீன் என்னோட காமிக்காத நம்பர் காட்டுறேன். இதுதானா சார் நம்பர்? எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணாதான் உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல இந்த நம்பர் காட்டும். 8779777919. 8779777919. இந்த பேரை இன்னொரு சொல்லுங்க, ஹிந்தில தெரியல. செகத் சாதி சார். இது நீங்க எந்த பேர் போட்டு சேவ் பண்ணாலும் ஓகே, நீங்க நியூட்ரிசார்ஜ்னு போட்டு சேவ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இதோட இயக்கத்தின் பெயர் செகத் சாதி, உங்கள் நண்பன். தேங்க்யூ 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 சார்.
க்ளோஸ் பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம் சார். தேங்க்யூ நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான செஷன். நம்ம நியூ டிசார்ஜ் பயோ ஏஜ், நம்ம செகண்ட் ஷாவுட், ஸோ எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். திண்டுக்கல் சிவமா சார் டவுட் இருக்கா? அன்மியூட் பண்றேன் சார், கேளுங்க சார். சும்மா சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். அவர் இப்பதான் கேட்டாரு. கேட்டாரா? சரி, கேட்டார். சரி. நன்றி நண்பர்களே. இந்த செஷன் ஏதோ நிறைவுக்கு வருகிறது. நான் உங்களை தவிர அன்மியூட் பண்றேன். ஏஆர்சிஎம் கூடாசுன்னு சொல்லிட்டு வெளியில போயிடலாம். நன்றி. நன்றி சார். ஏஆர்சிஎம் கூடாசியம் வீட்டுல கடந்து இருந்தேன். நானே